check, I check. Mic check. Okay. Okay, let's start. Good morning, everyone. This is Vignesh, SME from Orthanadu. இந்த விசர் கிளாஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஸ்பிளேல தெரியுற HVAC சிஸ்டம் ஃபார் ஆட்டோமேட்டிவ் வெஹிக்கிள்ஸ். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு கார் ஏசியை பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நான் ஆட்டோமேட்டிவ்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சிம்பிளாக ஒரு கார் ஏசியை பற்றி நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். 1 ஹவரில் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இந்த HVAC அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். ஓகேங்களா? இதுதான் அந்த HVACக்கு மீனிங்கு. ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் போகிறேன். ஓகே, இப்போ நம்மளுடைய ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காருக்கு வந்து ஒரு ஏசி வேணும். நார்மலாக ஏசியோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இல்லை R&D ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நான் சொல்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. உங்களுக்குலாம் ஆல்ரெடி பழக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு ஏசி எதுக்காக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்னலாக இருக்கிற ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 10x10 ரூம் இருக்குது அப்படின்னா, அந்த ரூமில் உள்ள அந்த ஹீட்டையும் அந்த இருக்கிற இதையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா குறைக்க போகிறோம். ஓகேங்களா? அந்த கம்ஃபர்ட் ஜோன், அதாவது எப்படின்னா ஒரு நம்ம கூலான ஏரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அங்கே கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ அந்த இடத்த வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அந்த ஏசியை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஏசி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஏசி எல்லாமே ஸ்பிளிட் ஏசி தான். இப்போ நம்ம 4.0 பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏசி இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்பிளிட் ஏசி தான். அப்போ அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ ஏசின்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ அந்த விண்டோ ஏசி அவுடேட்டட் மாடல், யாருமே அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பிளிட் மாடல் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்பிளிட் மாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள, அதாவது இன்டோரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டர் யூனிட்னு சொல்லுவாங்க. அவுட்டோரில் இருக்கிறது வந்து கம்ப்ரஷனும் ப்ளஸ் கண்டென்சர். கம்ப்ரஸர் இருக்கும், கண்டென்சர் இருக்கும். இது அவுட்டோரில் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு பேசிக்காக உள்ளது. ஜஸ்ட் நான் ஏசி என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள போகிறேன். ஓகேங்களா? இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ண டொமஸ்டிக் பர்பஸ் ஏசி. இந்த ஏசியில் நமக்கு சிம்பிளாக சொல்லணும்னா என்ன, உள்ளார எவாப்ரேட்டர் யூனிட் இருக்கும், வெளியில் வந்து கம்ப்ரஸரும் கண்டென்சரும் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து எக்ஸ்பான்ஷன் வால்வு இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு வேலையை பார்த்துக்கும். மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதில் கம்பஷன் நடக்கும், கண்டென்சேஷன் நடக்கும், அப்புறம் எக்ஸ்பான்ஷன், எவாப்ரேஷன். இந்த 4 ப்ராசஸ் தான். இதான் நம்ம ரிப்பீட்டடாக நடக்க போகுது. ஓகேங்களா? இதுக்கு ஒரு ரெஃப்ரிஜரண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம ஹோமில் என்ன பண்ணுவோம், ரெஃப்ரிஜரண்ட் 22, அதாவது R22ன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா ரெஃப்ரிஜரண்ட் நமக்கு ஃப்ரீயான இது மாதிரி ஏதாவது ஒரு கேஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த கேஸ் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா, அந்த இடத்த சில் பண்ணுறதுக்கு மெயினாக உதவுது. இந்த சொல்லுவாங்க ஏசியில் கூல் வரல, அப்போ வந்து கேஸ் போயிடுச்சு அப்படிம்பாங்க. அந்த கேஸ்னால் இந்த கேஸ் தான் R22. ஓகேங்களா? இதை ஃப்ரீயானு சொல்லுவாங்க. இன்னும் நிறையா கேஸ் இருக்குது, நமக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா, இந்த கேஸை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, வெளிலேருந்து கேஸை வாங்கி ஃபில் பண்ணுவாங்க. ரெஃப்ரிஜரண்ட் வந்து வீக்கு, ஸோ ரெஃப்ரிஜரண்ட் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது நம்ம வீட்டில் உள்ள ஏசியில். இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு உள்ளார படிப்படியாக என்ன ஆகும்னா கூல் வந்துகிட்டே இருக்கும். எப்படி, ஃபஸ்ட்டு வந்து எவாப்ரேட்டர் ஆன் ஆகும், அப்புறம் கம்ப்ரஸர் ஆன் ஆகும், எல்லாமே ஆன் ஆகிட்டே இருக்கும். இப்போ கம்ப்ரஸரோட வேலை என்னென்னா, ஜஸ்ட்டு கம்ப்ரஸ் பண்ணி ஹை, அதாவது எப்படின்னா லோ ப்ரெஷரில் உள்ளதை வந்து ஹை ப்ரெஷரு ப்ளஸ் ஹை டெம்பரேச்சரை மாற்றி நமக்கு என்ன பண்ணோம்னா எவாப்ரேட்டருக்கு அனுப்பும். அதாவது அந்த கண்டென்சருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவாப்ரேட்டர், அதாவது ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ரஸர் ஸ்டார்ட் பண்ணுறோம். கம்ப்ரஸ் பண்ணுற அந்த ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் கேஸ் எங்கே போகும் அப்படின்னா கண்டென்சருக்குள்ளே போகும். கண்டென்சர் என்ன பண்ணும் அப்படின்னா அதை கண்டென்ஸ் பண்ணும். கண்டென்சரோட வேலை என்ன அப்படின்னா ஃபேஸ் சேஞ்ச். எப்படி, அதிகமான டெம்பரேச்சர்லையும் ப்ரெஷர்லையும் உள்ள கேஸை கண்டென்சர் என்ன பண்ணும், கண்டென்சேஷன் பண்ணும். அப்படிங்கும்போது என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஆவியாக இருக்கிறத திரவ நிலைக்கு மாற்றும். ஓகேங்களா? இதான் தமிழில் சொல்லணும்னா மீனிங். ஆவி திரவ நிலைக்கு மாறுது அப்படின்னா என்னென்னா, அங்கே ஃபேஸ் சேஞ்ச், அது கட்டம் மாறுதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஃபேஸ் சேஞ்ச் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸஸாக அதை கூல் பண்ணணும். அதாவது அங்கே உள்ள ஹீட்டை நம்ம ரிமூவ் பண்ணும்போது தான் அது ஃபேஸ் சேஞ்ச் ஆகும்.
அப்போ ஹீட்டை எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க அப்படின்னா வெளிலேருந்து நமக்கு என்ன பண்ணும், அட்மாஸ்பியரிக் ஏர் எடுத்துக்கிட்டு அந்த ஹீட்டை வந்து என்ன பண்ணும், கண்டென்ஸ் பண்ணும். அப்போ அதனால தான் நமக்கு அந்த அவுட்டரில் உள்ள யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும் ஏசி. வெளிலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவுட்டரில் உள்ள பாக்ஸ்லேருந்து நமக்கு ஹீட்டு தான் வரும், உள்ள மட்டும் தான் கூலிங் ப்ரொவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த ஹீட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஹீட் லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஹீட் லாஸ் எங்கே நடக்குது, கண்டென்சேஷன் நடக்குது, கண்டென்சர்ல நடக்குது ஹீட். ஓகேங்களா? அந்த ஹீட் லாஸ் ஆன உடனே அந்த கண்டென்சர்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து கம்ப்ரஸர், கண்டென்சர், அதுக்கப்புறம் என்ன பண்ணும், எக்ஸ்பான்ஷன் வால்வுக்கு போகும். எக்ஸ்பான்ஷன் வால்வு என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ கம்ப்ரஸர்லேருந்து ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் கேஸ் கண்டென்சருக்கு போகுது. கண்டென்சர் போகிற வரைக்கும் அது வேப்பராக தான் இருக்கும். கண்டென்சர்லேருந்து அது என்ன பண்ண போகுது, எக்ஸ்பான்ஷன் வால்வுக்கு போகும்போது அந்த வேப்பர் லிக்யூடாக மாறி போகுது. எப்படி மாறி போகுது அப்படின்னா ஹை ப்ரெஷர், அது ப்ரெஷர் குறையாது, டெம்பரேச்சர் மட்டும் தான் குறைஞ்சு போகும். இப்போ வந்து எப்படின்னா ஹை ப்ரெஷர் இருக்கும், லோ டெம்பரேச்சரில் அந்த லிக்விட் எங்கே போகுது, எக்ஸ்பான்ஷன் வால்வுக்கு போகும். இப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வுக்கு போகிற உடனே நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பான்ஷன் வால்வு அந்த இருக்கிற ஹை டெம்பரேச்சரை லோ டெம்பரேச்சராக குறைச்சி ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே எங்கே அனுப்ப போகுதுன்னா எவாபரேட்டருக்குள்ளே அனுப்பும். அந்த எவாபரேட்டர் என்ன பண்ணும்னா இருக்கிற உள்ள ரூமில் உள்ள ஹீட் எல்லாத்தையுமே லைட்டாக அப்சர்வ் பண்ணி வெளில எடுத்துட்டு ரூமுக்குள்ளே கூலிங்கை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும். இது ஒரு சிம்பிளான ஏசி மெக்கானிசம். நான் ரொம்ப எலாபரேட்டாக சொல்லலை, ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். இது சிம்பிளான ஏசி மெக்கானிசம். இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கும். பட் நான் மெயின் ப்ராசஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ரைட். இது வந்து ஏசிக்கான இன்ட்ரோடக்ஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட டாபிக் என்னன்னா ஹெச்விஏசி சிஸ்டம். ஹெச்விஏசிங்கிறது ஒன்றும் கிடையாது, நார்மல் ஏசி மாதிரி தான். ஆனால் இதில் என்னன்னா நம்ம கம்ஃபர்ட்னஸ் வந்து எப்படின்னா சம்மர் வின்டர் இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே டியூன் ஆகிக்கும். இதுதான் வந்து ஹெச்விஏசி சொல்லுவாங்க. இந்த ஹெச்விஏசி எங்கே அதிகம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கல்ஃப் கண்ட்ரியில் ஃபுல்லாக ஹெச்விஏசி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கல்ஃப் கண்ட்ரி ஃபுல்லாகவே எல்லாம் ஹெச்விஏசி தான். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்ஃப் கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து நைட்டில் வந்து ரொம்ப கூலாக இருக்கும், பகலில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஏன்னா அந்த சாண்ட் வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஹார்ட்டை பகல் நேரத்தில் பிடிச்சி வச்சுக்கும், நைட் நேரத்தில் அப்படியே எவாபரேட் பண்ணி விட்டுரும், அதாவது அப்படியே ரெஃபர் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? அந்த பிளாக் பாடி அந்த அதாவது பிளாக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக் பாடி ரேடியேஷன் வரும், அப்படியே என்ன பண்ணுன்னா ரெஃபர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ நைட்டில் வந்து ஓவர் கூல் இருக்கும். அப்போ இந்த விஷயத்துக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெச்விஏசி யூஸ் பண்ணுவாங்க. அதுவே என்ன பண்ணிக்கும், கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அதில் நமக்கு என்ன பண்ணிக்கும்னா ஏசியை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஹெச்விஏசின்னு சொல்கிறது. இந்த ஹெச்விஏசி நம்மளுடைய காருக்கு எப்படி யூஸ் ஆகுது, கார் சின்ன பார்ட்ஸ் தான், இதுக்கு நம்ம நார்மல் ஏசி போடலாமே, ஏன் ஹெச்விஏசி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏன்னா இப்போ கார்லேருந்து இப்போ காருக்குள்ளார ஹீட்டை நம்ம உணர்றோம் அப்படின்னா என்னென்ன காரணமாக இருக்கும் அதான் அந்த ஸ்லைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். The automobile compartment is heated due to several factors. இந்த ஆட்டோமொபைல் கம்பார்ட்மெண்ட்ல ஹீட் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவுட் சைடில் உள்ள டெம்பரேச்சர் உள்ள அவுட் சைடு ஏரில் உள்ள டெம்பரேச்சர் தான் அதை போட்டிருக்காங்க, ஹை டெம்பரேச்சர் அவுட் சைடு ஏர். ரெண்டாவது சோலார்லேருந்து வர ரேடியேஷன், சோலார்லேருந்து நமக்கு என்னென்னா வெப்ப கதிர்கள் வருது. ஓகேங்களா? இதனாலே ஒரு ஹீட்டு. அடுத்தது இன்ஜின்லேருந்து நமக்கு இன்டர்னலாக நம்ம இன்ஜின் போயிட்டு இருக்கும்போது இன்ஜின்லேருந்து நமக்கு என்ன பண்ணுவோம், ஹீட்டு வெளியாகும். அப்போ அந்த ஹீட்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதாவது கம்பார்ட்மெண்ட் ஹீட் ஆகிறதுக்கான காரணம் அந்த 3 காரணம். ஓகேங்களா? இது இல்லாமல் வேற இந்த ஹீட்டு எங்கெங்கெல்லாம் அப்சர்வ் ஆகும், இப்போ வெளிலேருந்து வர ஹீட்டு அப்படியே வந்துட்டு வெளில போகாது. ஓகேங்களா? அந்த ஹீட்டை என்ன பண்ணிக்கும், சிலது நம்ம தக்க வச்சுக்கும், அதான் அப்சர்வ் சொல்லுவாங்க. ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறது கண்டிஷன்ஸ் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க, ஆட்டோமொபைல் இன்சுலேஷன். இப்போ ஏதாவது நம்ம வந்து உள்ள ஏதாவது நம்ம நூல் போட்டு சுற்றி இருக்கோம், இல்லை ஏதாவது ஒன்று நம்ம வெளில வந்து நம்ம ஸ்பாஞ்ச் மாதிரி பண்ணியிருக்கோம்னா அந்த ஹீட் என்ன பண்ணும், இந்த உள்ளர வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி பாருங்க பொசிஷன் ஆஃப் சன் அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் சோலார் ரேடியேஷன். அந்த நம்ம சொல்லுவாங்கள்ல வெயில் அடிச்சிட்டு இருக்குது காரத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், போய் ஒரு மரத்து நிழல்ல போடுறோம்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணுற கண்டிஷன்ஸ் வந்து வேரியஸ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி லைட், அதாவது நார்மலாக இப்போ தெரியும் உங்களுக்கு ஒயிட் லைட்டோ ஏதோ ஒரு லைட்டு நம்ம ஆக்கும்போது அதுலேயே நமக்கு என்ன ஆகும்னா ஒன்று நிழலில் போடும்போது அந்த சன்லைட் படாது, வெயிலில் போட்டால் நம்ம லைட் நல்லா போடும், அப்போ ஹீட் அப்சார்ப் பண்ண அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வெஹிக்கிள் கலர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ஒயிட் கலரில் இருக்குது, அந்த ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் என்ன பண்ணும், ஹீட்டை உள்ளே எடுத்துக்காது. ஆனால் அதே பிளாக் என்ன பண்ணும், ஹீட்டை அப்படியே உள்ளே அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அப்போ ஒயிட் கலர் இருக்கும்போது அந்த ஹீட் என்ன பண்ணும், வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ கலரை பேஸ் பண்ணி அந்த ஹீட் அப்சார்பிங் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிண்டர் கிளாஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸுக்கு அவுட்டரில் அந்த பாலித்தீன் பேப்பர் மாதிரி ஒட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அதான் கூல் ஸ்டிக்கர்பாங்க, நிறைய அந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவாங்க. ஸோ இதனாலேயே நம்ம என்ன ஆச்சுன்னா நமக்கு அந்த ஹீட்டை அப்சார்ப் பண்ணுற கெப்பாசிட்டி நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் நம்ம ஸ்பீடாக போனால் நமக்கு ஹீட்டு குறைஞ்சிரும். அவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ரொம்ப நமக்கு ஸ்வெட்டிங்காக இருக்கும்போது ஏசியெல்லாம் போடாமல் வண்டி நீங்கள் மூவ் பண்ணும்போதே நமக்கு என்ன நடந்துடும், அந்த ஹீட்டு குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ட் டைரக்ஷன், அதாவது விண்ட் டைரக்ஷன் வெலாசிட்டி. இப்போ நம்ம
அந்த பக்கம் காத்தடிக்குது, நம்ம பக்கம் காற்று இல்லை, ஓகேங்களா. ஏர் ஃப்ளோ நம்ம கம்மியாக இருக்குது. ஏர் ஃப்ளோ கம்மியாக இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும், ஏர் ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு அந்த டெம்பரேச்சருடைய வேரியேஷன்ஸ் இருக்கும், ஓகேங்களா. இதுதான் ஒரு காரில் ஹீட்டு உருவாகிறதுக்கான காரணமும் அந்த ஹீட்டை எதை அப்சர்வ் பண்ணுறதுக்கான காரணத்துக்கு ஒரு லிஸ்ட்டாக அதை கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ரைட், நான் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகிறேன். இது நான் சொன்னது தான், ஜஸ்ட் ஒரு டெஃபினேஷன் தான், ஓகேங்களா. HVAC சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். அதான் ஹெச்னா ஹீட்டிங், வீனா வென்டிலேஷன், ஏசினா ஏர் கண்டிஷனிங், ஓகேங்களா. இங்கே நம்ம ஒரு அண்டு ஒன்று போட்டுக்கலாம், தேவைப்பட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு அண்டு ஒன்று போட்டுக்கலாம். ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்டு ஏர் கண்டிஷனிங், இதான் வந்து இந்த HVAC கொண்ட அக்ரானிம்ஸ்க்கு உள்ள மீனிங், ஓகேங்களா. சரி, இப்போ ஹீட்டிங்னா என்ன, வென்டிலேஷன் என்ன, ஏர் கண்டிஷன் என்ன. ஏசிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏசி என்ன பண்ணும், ஒரு ரூமில் உள்ள ஹார்ட்டை வந்து அப்படியே என்ன பண்ணிக்கும், குறைச்சிட்டு அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது தான் ஏசி, எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா. இதுக்கான நம்ம எக்ஸாக்டாக நிறைய மீனிங் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு மீனிங்கை சொல்கிறேன், ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு ரூமில் உள்ள டெம்பரேச்சரை அப்படியே என்ன பண்ணிக்கும், குறைச்சிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும், அதுதான் ஏர் கண்டிஷனிங் சொல்லுவாங்க. அதை கண்டிஷன் பண்ணணும், ஓகேங்களா. இந்த வென்டிலேஷனுங்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஏசியில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு மேலே என்ன ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு. என்ன நடந்து போச்சு அப்படின்னா, ஒரு காருக்குள்ளே ஒரு 2 பேர் ஏசி போட்டு படுத்துங்க இருக்காங்க. அவங்க என்ன ஆச்சுன்னா, காலையில் வந்து அவங்க உள்ளரே வந்து இறந்துட்டாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி தான் அப்படின்னு ஒரு இடையில ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு மேலே இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த நியூஸ் வந்துச்சு. என்ன காரணம்னா, அவங்க ஃபுல்லாக ஏசியை போட்டு அந்த ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசர்க்குலேட் ஆகாமல் அந்த ஏசியில் உள்ள ஏரை எகைன் ரீசர்க்குலேட் ஆன வாசி அவங்களுக்கு இந்த லேக் ஆஃப் ஆக்சிஜன் கம்மியான வாசி அவங்களுக்கு அந்த மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு ஆய்வில் வந்து சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா. அப்போ ஒரு ஏசி ரூம் நம்ம இருக்கோம்னா நமக்கு மெயினாக ஆக்சிஜன் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த ஆக்சிஜன் சப்ளை எங்கேருந்து வரும்னா இந்த வென்டிலேஷனுங்கிற ஒரு வார்த்தையில் தான் வரப்போகுது. அதாவது நல்ல காற்றோட்டம் வெளிலேருந்து நமக்கு ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரும்போது தான் நமக்கு அந்த ஆக்சிஜன் நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம நாட் ஓன்லி நம்ம ஏசியில் மட்டுமே உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா அதை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, நமக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளால உள்ளே உட்கார முடியாது. சேம் இதுதான் கண்டிஷன். இதை வந்து காருக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேலே காரில் வந்து ஏசியில் உட்காரும்போது நமக்கே தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம சைடு விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ப்ரீத் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம ஓப்பன் பண்ணி, அதாவது திரும்பி நம்ம என்ன பண்ணிப்பாங்க, டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ஏசியை போட்டுப்பாங்க, ஓகேங்களா. அப்போ இந்த ஹீட்டிங்னா என்ன, வென்டிலேஷன்னா என்ன. ஹீட்டிங்னா என்ன, நமக்கு வெயில் காலத்தில் உள்ளார சரியான ஹார்ட் இருக்குது, ஓகேங்களா. அப்போ சரியான ஹார்ட் உள்ளே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த இடத்த நம்ம கூலாக வச்சுக்கணும், ஓகேங்களா. அதேமாரி உள்ளே ரொம்ப கூலாக இருக்குது. இப்போ ஊட்டியில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம ஊட்டிக்கு போகிறோம். அப்போ வீட்டில் வந்து நமக்கு ஏசி நமக்கு தேவையே கிடையாது. நம்ம அப்போ என்ன தேவைன்னா ஹீட்டிங் வேணும். அப்படிங்கும்போது அந்த ஏசி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு மாறிடும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஹீட்டராக சேஞ்ச் ஆகிடும், ஓகேங்களா. அப்போ அந்த உள்ளே இருக்கிற கோல்டு கண்டிஷனாக ஹாட்டாக மாற்றுறதுக்கு தான் இந்த ஹீட்டிங்கு. வெளில இருக்கிற காற்றோட்டம் எல்லாமே உள் பக்கம் வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிற ஏரை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு நமக்கு சுவாசிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல் பண்ணணும். அதுதான் வென்டிலேஷனு. அப்புறம் ஏசிங்க நார்மல் ஏசி. இது மூணுமே சேர்ந்ததுக்கு பேர் தான் இந்த HVACன்னு பேர். இது மூணுமே சேர்ந்துருக்கும், ஓகேங்களா. இது வந்து நம்ம காரில் இதை இது பண்ண போகிறோம். இதை என்ன சொல்லுவாங்கன்னா HVACன்னு சொல்லுவாங்க. சில இதில் ஸ்டார்ட் ஃபார்ம் என்ன சொல்லுவாங்கன்னா HVAC அப்படின்னு சொல்லுவாங்க. HVAC, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்லைடு போகிறேன். இந்த சிஸ்டமுடைய ஃபண்டமெண்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கார் டயக்ராம் போட்டிருக்காங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா அந்த லைன்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது ஏசி எது வரைக்கும் பரவுது அப்படின்னு ஒரு லைன் போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே அதாவது அட்மாஸ்பியரிக்லேருந்து ஏர் உள்ளே வருது, ஓகேங்களா. இது நமக்கு இன்ஜின்லேருந்து நமக்கு உள்ளார அந்த யூனிட்லாம் இருக்கும். இதில் வந்து அதாவது ஏசி எந்த வழியாக எங்கெங்கே போகுதுங்கிறத அந்த லைனில் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் அந்த லைன், ஓகேங்களா. ஏசி எங்கெங்கெல்லாம் உள்ளே வருது அப்படின்னு நமக்கு ஃப்ரண்ட்டில் ஏசி அதாவது ஃப்ரண்ட் நமக்கு விண்ட்ஷீல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விண்ட்ஸ்க்ரீனில் வந்து ஏசி அதாவது போடுவாங்க. அது அந்த இடத்துக்கு நமக்கு ஏசி வெண்ட் இருக்கும். பேக் சைடில் ரியருக்கு நமக்கு என்ன ஏசி வெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பட்டன்லேயே நம்ம கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அந்த காரில் டேஷ்போர்டில் பட்டன்ஸ் நம்ம சைடில் இருக்குது, நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன், ஓகேங்களா. இந்த ஆர்எம் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்எம் மார்க்லாம் இங்கே ஏசி எங்கெங்கே ப்ரொவைட் ஆகுதுன்னு, ஓகேங்களா. அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ரைட், இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படின்னா ஹீட்டை ஆட் பண்ணுறதும் அன்வான்ட் ஹீட்டை ரிமூவ் பண்ணுறதும் ஒரு வேலை கிடையாது, ஓகேங்களா. உள்ளே இருக்கிற பேசஞ்சர் கேபினில் பியூரிஃபையான ஒரு சர்க்குலேட் பண்ண ஒரு ஏர் உள்ளே இருக்கணும். அதுக்கு தான் இதை மெயினாக நம்ம HVACயில் அதை காருக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மல் ஏசியை தராமல் HVAC கொடுக்கறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா நம்ம மூமெண்ட்டில் இருக்கிறோம். நம்ம ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பை நம்ம நிற்கல, மூமெண்ட்டில் போயிட்டு இருக்கோங்கும்போது நமக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான ஏரோட சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஒரு போயிட்டுருக்கோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி சைடை கிராஸ் பண்ணுறோம். அப்போ அங்கே உள்ள ஏர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டர்ட்டி ஏராக உள்ளே வரும். திடீர்னு போகிறோம், ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்குது, அங்கே நிறைய அதாவது சொல்லுவாங்க காற்றுல வந்து நிறைய ஈரப்பதம் மண்ணெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுவும் உள்ளே வரும். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த HVAC சொல்கிறோம். இதுக்கான பிரின்சிபல் தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம், ஓகேங்களா. ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள்.
இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரு ஸ்லைடில். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒவ்வொரு ஸ்லைடாக வந்துட்டு இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங்கில் சொன்னேன் பாருங்க, அதுதான் இந்த ஸ்லைடு. ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தான் மெயினான இந்த ஸ்லைடு தான் இந்த மெயினான ஸ்லைடு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ரஷன். இது எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன். கம்ப்ரஷன்ல என்ன, அதாவது நம்ம சொன்ன டாபிக்கை விட இதில் என்ன சொல்றாங்கன்னு ஜஸ்ட் நீங்க உள்ள பார்த்தாலே போதும். என்ன சொல்றாங்க? லோ ப்ரெஷர் ரெஃப்ரிஜரண்ட். இப்போ நம்ம யூஸ் பண்ற ரெஃப்ரிஜரண்ட் என்ன? இப்போ வீட்டு ஏசிக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? R22 ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது ஃப்ரீயான்னு சொல்லுவாங்க, நிறைய இது இருக்குது. இப்போ நம்ம காருக்கு என்ன ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காருக்கு R134A அப்படிங்கிற ஒரு ரெஃப்ரிஜரண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். R134A. இந்த ரெஃப்ரிஜரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாட்டில் இருக்கும், 450 கிராம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரெஃப்ரிஜரண்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ கம்ப்ரஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ரெஃப்ரிஜரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரெஃப்ரிஜரண்டோடைய அந்த கேஸ் இருக்கு பாத்தீங்களா, கேஸை கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அங்க பாருங்க, லோ ப்ரெஷர் ரெஃப்ரிஜரண்ட் அப்படின்ற வார்த்தை இருக்குதா? லோ ப்ரெஷர் ரெஃப்ரிஜரண்ட் தான் நம்ம உள்ள கொடுக்குறோம். அந்த லோ ப்ரெஷர் ரெஃப்ரிஜரண்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? பம்ப் பண்ண போறோம். அந்த பம்ப் பண்ணி என்ன மாற போறோம்? ஹை ப்ரெஷர் வேப்பரா மாறும். அதாவது ஒரு கேஸ் தான் உள்ள இருக்கு. அந்த கேஸை நம்ம பம்ப் பண்ண அதனுடைய ப்ரெஷர் அதிகமாயிடும், டெம்பரேச்சர் அதிகமாகும். இந்த PVDன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு தெர்மல்ல ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? அந்த தெர்மல் கான்செப்ட் நான் இங்க சொல்லாம நம்ம சும்மா ஷார்ட்டா சொல்றேன். அதெல்லாம் சொன்னா நமக்கு இன்னும் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த கான்செப்ட்லாம் நான் சொல்ல வரல. PVT, அதாவது எப்படின்னா ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர். இதுக்கு வந்து நிறைய லாஸ்லாம் இருக்குது. PV = MRT, இந்த மாதிரி நிறைய லாஸ்லாம் இருக்குது. நான் அந்த லாஸ்லாம் சொல்லாம ஜஸ்ட் ஈஸியான விலையில தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த லோ ப்ரெஷர் ரெஃப்ரிஜரண்ட் ஹை ப்ரெஷர் வேப்பரா நான் சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு யார் துணை புரியாதுன்னா மெயினா கம்ப்ரஸர் தான். கம்ப்ரஸருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு சைக்கிளில் காத்தடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பம்பு எடுத்துக்கோங்க. அந்த பம்பு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்கிளில் இருக்கிற பம்பு நம்ம காத்தடிக்கும் போது நம்ம அந்த இடம் ஃபுல்லாகவே ஹீட்டாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன ஆகுனா, ஒரு கேஸோ அல்லது ஒரு வேப்பரையோ நம்ம வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி அதோடைய வால்யூமை குறைக்கும் போது நமக்கு அது ப்ரெஷர் அதிகமாக போகும், டெம்பரேச்சர் அதிகமாக போகும். ஓகேங்களா? அந்த ஏரியாவை நம்ம குறைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பம்பை பிடிச்சிட்டு கீழ் நோக்கி நம்ம ப்ரெஸ் பண்ணோம். அது ப்ரெஸ் பண்ண அந்த ஏர் என்ன ஆகுது? வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ வால்யூம் குறைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, அந்த பம்பில் கீழே கை வச்சா உங்களுக்கு தெரியும், பம்பு ஹீட்டாக இருக்கும். நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சரி, அப்போ வந்து இதை ஹீட் பண்ணி தான் அனுப்புது. அப்போ அந்த ஏர் தான் நமக்கு உள்ளே போகும். ஓகேங்களா? இது நார்மலாக கம்ப்ரஷன் நம்ம வேற எங்கே பண்ண முடியல. இப்போ இந்த கம்ப்ரஷர்லாம் அதை விட கொஞ்சம் பல மடங்கு கம்ப்ரஸ் பண்ணும். ஏன் இந்த கம்ப்ரஸரை யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுறோம்? இந்த ரெஃப்ரிஜரண்ட்டை அப்படியே கொடுத்து எடுத்துக்கலாமே. ஏன் இப்படி பண்ணுறோம்னா, ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. என்ன குவாலிட்டினா, பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். பாயிலிங் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியாகிறது பார்த்தீங்களா, அந்த ஆவியாகிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? எப்படி நம்ம கையில் ஒரு பெட்ரோல் எடுத்து வச்சு எப்படி பெட்ரோல் ஆவியாகுது, எவ்வளோ ஸ்பீடாக ஆவியாகுது, அதே போல தான் அந்த ரெஃப்ரிஜரண்ட்டும் அவ்வளோ சீக்கிரம் ஆவியாகும். இந்த பண்பை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்? இதை ரெஃப்ரிஜரண்டா யூஸ் பண்றோம். சரி, இப்போ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எந்த அளவுக்கு ஆவி ஆகுதோ அப்போ அந்த அளவுக்கு உள்ள கூலிங் அதை ப்ரொவைட் பண்ணும். எப்படி? உள்ள இருக்கிற டெம்பரேச்சரை எடுத்துக்கிட்டு தான் அது ஆவியாகுது. அப்போ நம்ம கையில ஊட்டுற பெட்ரோல் ஆவியாகும் போது நமக்கு தோணுது? கை சில்லுன்னு இருக்கும். அந்த சேம் கான்செப்ட் படி தான் அந்த இருக்கிற இடத்துல உள்ள ஹீட்டை அதை எடுத்துக்கிட்டு அது ஹீட் ஆகிடும், அந்த இடம் கூல் ஆகிடும். ஓகேங்களா? அதை நம்ம என்ன பண்ணணும்? ஏற்கனவே இது நேச்சர் இருக்கு, அந்த நேச்சரை நம்ம எகைன் கம்ப்ரஸ் பண்ணோம்னா அது இன்னமும் கூலிங்கை அதிகமாக ப்ரொவைட் பண்ணும். அதனால தான் இந்த கம்ப்ரஸரை யூஸ் பண்ணி அதை கூலிங் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த கம்ப்ரஸரை யூஸ் பண்ணி கூலிங்கை ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன, ஹை ப்ரெஷர் வேப்பராக மாற்றிட்டோம். இந்த ஹை ப்ரெஷர் வேப்பர் இதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஹை ப்ரெஷர் கம்ப்ரஷனுக்கு ஒரு சிம்பிள், அதாவது பாருங்க, அந்த வால்யூமை குறைக்கிற மாதிரி தான் சிம்பிள் காமிச்சிருக்காங்க பாருங்க. இப்போ இந்த அடுத்து என்னன்னா, இந்த கம்ப்ரஷனுக்கு அடுத்தது எங்க போகுதுன்னா கண்டென்சேஷனுக்கு போகும். ஓகேங்களா? கண்டென்சேஷன்ல என்ன பண்ண போறோம்? இந்த கம்ப்ரஸர்ல இருந்து ஹை ப்ரெஷர் வேப்பர் எங்க போகும்? கண்டென்சேஷன்ல டியூப் வழியா போகும். அந்த டியூப் வழியா போகும்போது நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, அந்த டியூப் நேரா இருக்காது. அந்த டியூப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் கீழே டயக்ராம் இருக்கு காமிக்கிறேன். டியூப் இப்படி கருவா வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த டியூப் வழியா தான் நமக்கு என்ன போகுது? அந்த ஹை ப்ரெஷர் வேப்பர் இந்த டியூப் வழியா போகும். இந்த டியூப் அந்த ப்ரெஷர், அதாவது அந்த வேப்பர்ல எப்படி இருக்கு? ப்ரெஷரும் ஹையா இருக்கு, டெம்பரேச்சரும் ஹையா இருக்கு. இது ரெண்டுமே அதிகமா இருக்கு. அப்ப ரெண்டுமே அதிகமா இருக்கும் பொழுது நடுவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபின்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஃபின்ஸோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீட் டிரான்ஸ்பர் ரேட்டை அதிகப்படுத்துறது. இந்த ஹீட் டிரான்ஸ்பர் ரேட்டை ஏன் அதிகப்படுத்துறோம்னா, ஒரு டியூப் வழியா அந்த வேப்பர் போகும்போது நமக்கு அதிகப்படியான கூலிங் நம்ம கொடுக்க போகும்போது, அதாவது அதில் உள்ள ஹீட்டை நம்ம வந்து குறைக்க அது என்ன ஆகும்னா, டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு லிக்விட். எப்படி? அந்த வேப்பர் இப்போ ஏதாவது மாற ஆரம்பிச்சிடும், லிக்விடா மாற ஆரம்பிக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது,
ஒவ்வொரு டியூப்ல போயிட்டு வரும்போது நடக்கும். இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் உங்களுக்கு புரியுற மாதிரி அப்படின்னா, ஒரு டீ கடையில் டீ ஆத்துறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டீ ஆத்துறாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அம்மாலாம் சும்மா டம்ளரை பக்கத்தில் வச்சு ஆத்துவாங்க. இப்போ இதனால வந்து நமக்கு ஹீட் குறையுமா? அவ்வளோ சீக்கிரம் குறையாது. ஆனால் டீ கடையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 100 பேர் டீ குடிக்கிறாங்கன்னா எடுத்து ஒரே ஏரியா ஆற்றுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஆற்றும் போது ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண தான் நமக்கு கூலிங் அதிகமாக ப்ரொவைட் ஆகும். சரிங்களா? இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். கண்டென்சேஷனுக்கு சிறந்த அதாவது எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இதுதான் நான் மோஸ்ட்லி நான் பசங்க நடத்தும்போது இதான் நான் சொல்லுவேன் எப்போதுமே. அதான் நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண தான் இந்த ஃபின்ஸ் இந்த கேப்பில் இருக்கும். அந்த ஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பட்டையாக இருக்கும். ஓகேங்களா? அந்த பட்டை மூலியமாக உள்ளே போகிற ஏர், அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரேடியேட்டர் ஃபேன் ஒன்று இருக்கும் இந்த இடத்துல. இந்த ஃபேன் என்ன பண்ணும்னா இந்த வெளிலேருந்து வர ஏரை ஃபுல்லாக உள்ளே அனுப்பிடும். இந்த இடத்துல அந்த ஏர் பட உள்ளே போகிற டியூப்ல உள்ள வேப்பரில் உள்ள ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் குறைஞ்சி நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, நமக்கு இங்கேருந்து வெளில வரும்போது நமக்கு அந்த என்ன பண்ணும், ப்ரெஷர் நார்மலாக குறையும். டெம்பரேச்சர் சடனாக குறைஞ்சிடும். ஏன்னா ஃபேஸ் சேஞ்ச் ஆகிட்டு, ஃபேஸ் சேஞ்ச் ஆனாலே ப்ரெஷர் குறைஞ்சிடும். அப்போ இங்கே இருக்கும்போது வேப்பராக இருந்த அந்த சேஞ்சு இங்கே வரும்போது லிக்விடாக மாறிடும். அப்போ கண்டென்சேஷனுக்கு அடுத்து என்ன மாறிடுது, லிக்விடாக மாறிடுது. ஓகேங்களா? இந்த லிக்விடாக மாறினதுக்கப்புறம் இது அடுத்து எங்கே போகுதுன்னா எக்ஸ்பான்ஷனுக்கு போகும். இந்த எக்ஸ்பான்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த லிக்விட்ல உள்ள இங்கே அதாவது எப்படின்னா நமக்கு எங்கேருந்து வருது, கண்டென்சர்லேருந்து வருது பார்த்தீங்களா, அந்த கண்டென்சர்லேருந்து வந்த அந்த லிக்விடை இது என்ன பண்ணும்னா அடுத்தது எவாப்ரேட்டருக்கு அனுப்பணும். அப்போ அனுப்பும்போது சும்மா அனுப்ப முடியாது. எப்படி அனுப்பணும்னா இந்த இங்கே வந்த லிக்விடில் ஏதாவது வேப்பர் பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா அதை வந்து இது கண்ட்ரோல் பண்ணிடும். ஏதாவது வேப்பர் இருந்துச்சுன்னா அந்த வேப்பர்லாம் இது பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு, அதாவது ப்ரெஷரை ஃபுல்லாக குறைச்சிரும். இந்த எக்ஸ்பென்ஷன் என்ன பண்ணும்னா ப்ரெஷரை கம்ப்ளீட்டாக குறைச்சிரும். ப்ரெஷரை குறைச்சிட்டு எதை மட்டும் எடுக்கும் அப்படின்னா ப்ரெஷரை கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டு அந்த லிக்விட் ஹை ப்ரெஷர் லிக்விடு லோ ப்ரெஷர் லிக்விடாக வெளில போகும். சுருக்கமாக சொல்லணும்னா டிராப்லெட்டாக வெளில போகும். சின்ன டிராப்லெட்டாக வெளில போகும். அதே நேரத்தில் இன் சேம் கண்டிஷன் இந்த டிராப்லெட்டை அதிகமாக போயிடக்கூடாது. அதிகமாக போனிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளார நமக்கு ரொம்ப ஸ்வெட், அதாவது உள்ள நமக்கு வந்து ரொம்ப ஈரப்பதத்தை நம்ம உணர்வோம். அந்த ஈரப்பதம்லாம் உள்ள இருக்கக்கூடாது. நம்ம ஏசி எவ்வளோ தான் ஓடினாலும் சரி உள்ளார வந்து நமக்கு ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஸோ அதையும் நம்ம ஏசி கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். சொல்லுறீங்களா? அப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வு கண்டென்சர்லேருந்து வர்ற அந்த லிக்விடை என்ன பண்ணோம்னா லிக்விட ப்ரெஷரை குறைச்சி அந்த லிக்விட் டிராப்லெட்ஸாக எவாப்ரேட்டருக்கு அனுப்பும். இப்போ எவாப்ரேஷன் அடுத்தது என்னது, எவாப்ரேஷன். இப்போ எவாப்ரேட்டருக்கு போது பார்த்தீங்களா, இந்த எவாப்ரேட்டர் என்ன பண்ணும்னா இண்டோர், அதாவது எப்படின்னா எவாப்ரேட்டர் வந்து என்ன பண்ணணும்னா அங்கே ஒரு சின்ன ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும். அந்த எவாப்ரேட்டர் என்ன பண்ணால் கேபினுக்கு உள்ள காற்றை ஃபுல்லாக சக் பண்ணி உள்ளே இழுக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த கேபினில் இருக்கிற ஏர் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும், ஹீட்டாக தான் இருக்கும். அந்த ஏரை இழுத்துட்டு உள்ளே இழுக்கும்போது இந்த அந்த எவாப்ரேட்டரும் டியூபாக தான் இருக்கும். ஓகேங்களா? எப்படி நம்ம கண்டென்சர் பார்த்தோமோ அதே போல தான் எவாப்ரேட்டர் உள்ள டியூபாக இருக்கும். அந்த டியூப்ல வந்து என்ன பண்ணும்னா அந்த ஹாட்டான ஏர் உள்ளே வரும். இந்த டியூபுக்குள்ளார எப்படி இருக்குது, கோல்டான அந்த லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா? ஓகேங்களா? அது லோ ப்ரெஷர் லிக்விட். அந்த ப்ரெஷர் எவ்வளவு குறையுதோ அந்த அளவுக்கு உள்ள கூலிங்கை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த லோ ப்ரெஷர் லிக்விட் என்ன பண்ணும்னா அந்த ஹாட்டான ஏரில் உள்ள அந்த ஹீட்டை அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போ ஹீட்டை அப்சார்ப் பண்ணாலே அப்போ அந்த இடம் என்ன ஆக போகுது, கூலிங் ஆக போகுது. ஸோ எவ்வளோ தூரம் அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணுதோ அவ்வளோ தூரம் அந்த கூலிங்கை அது உள்ளே கொடுத்துட்டே இருக்கும். இதுதான் நமக்கு சைக்கிள். அதுதான் சொல்கிறாங்க ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள்னு பேர். இப்போ இந்த சைக்கிள் எல்லாத்துக்கும் காமன். இந்த சைக்கிள் இல்லாமல் எந்த ஒரு ஏசியும் எந்த ஒரு இதுவும் இயங்காது. ஓகேங்களா? அது ஹெச்பி ஏசியாக இருந்தானே, நார்மல் ஏசியாக இருந்தானே, சென்ட்ரல் ஏசியாக இருந்தானே, ஸ்பிளிட் ஏசி எதுவும் இருந்தானே, இந்த ஏசி இந்த விஷயம் இல்லாமல் ஒர்க்கே ஆகாது. புரியுதுங்களா? இது எல்லாத்துக்கும் மெயினாக யார் ஒருத்தர் இது துணை புரியுது, அதாவது இதில் அல்டிமேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அண்டர் எதில் வருது அப்படின்னா வேப்பர் கம்ப்ரஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வருது. வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள்னு சொல்லுவாங்க. வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள். ஓகேங்களா? வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள் இதில் தான் நமக்கு ஒர்க் ஆகுது எல்லாமே. ஏன்னா எங்கெங்கே கம்ப்ரஸர் இருக்கோ அங்கெல்லாம் வேப்பர் கம்ப்ரஷன் தான். வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள். ஓகேங்களா? ரைட். அடுத்து சேம் அந்த டயக்ராமை திரும்பி நான் காமிச்சிருக்கிறேன். அது ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளாக அங்கே போட்டோம் பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே ஜஸ்ட் வந்து கம்ப்ரஸர் அப்புறம் கண்டென்சர் எப்படி இந்த போட்டுருக்காங்க பாருங்க. அந்த ரெட் மார்க் எல்லாமே வேப்பர். ரெட் மார்க் இந்த வரும்போது அது திரும்பி கண்டென்சர் வெளில வரும்போது லிக்விடாக மாறுது. இங்கே வந்து எக்ஸ்பான்ஷன் வால்வ் என்ன பண்ணும், அந்த லிக்விடை லோ ப்ரெஷராக லிக்விடை டிராப்லெட்டாக எங்கே அனுப்பும், எவாப்ரேட்டருக்கு அனுப்பும். எவாப்ரேட்டர் என்ன பண்ணும், அந்த உள்ள போது பார்த்தீங்களா, அந்த அதாவது எப்படின்னா என்னது, அந்த ரூமில் உள்ள அந்த ஹீட் கண்டிஷன்லாம் ஃபுல்லாக இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, ஏன்னா உள்ளே வந்து யார் லிக்விடு, லோ ப்ரெஷர் லிக்விடு, இங்கே உள்ள ஏரை வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணும்னா இந்த அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து ஆவி ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஆவி வேப்பராக
திரும்பி கம்ப்ரஸருக்கு போகும். இது போகிறது எல்லாமே ரெஃப்ரிஜரண்ட் தான். இந்த ரெஃப்ரிஜரண்ட் என்ன பண்ணணும்னா சைக்கிளாக கண்டினியூவாக ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ரெஃப்ரிஜரண்ட் நம்ம வந்து உள்ள ஃபில் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ இந்த ரெஃப்ரிஜரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி திரும்பி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சைக்கிளாக கன்வெர்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். அதுக்கு தான் இந்த டயக்ராம் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கம்ப்ரஸரு, கண்டென்சரு, எக்ஸ்பான்ஷனு, எவாப்ரேட்டர். ஓகேங்களா? இதுக்கு இடையே சில பார்ட்ஸ் வரும், நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு. இந்த ரெப்ரிஜரேஷன் ப்ராசஸ் அதாவது நான் சொன்னதே திரும்பியும் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்குன்னா இதில் பாருங்க, இல்லை இந்த மாதிரி போட்டுருந்துச்சுன்னா இதெல்லாம் வேப்பர், இந்த மாதிரி இருந்தால் அது லிக்விட். சரிங்களா? அங்கே சொன்னது தான் கம்ப்ரஷன் இருக்குது. கம்ப்ரஷன்லேருந்து நெக்ஸ்ட் எங்கே போகுது அப்படின்னா ஹீட்டை ரிமூவ் பண்ணிட்டு கண்டென்சேஷனாக மாறுது. அப்போ கண்டென்சேஷனில் லிக்விடு எதாவது மாறுது, சரி வேப்பர் எதுவாக மாறுது, லிக்விடாக மாறுது. அடுத்து அந்த எக்ஸ்பான்ஷனில் என்ன பண்ணுதுன்னா அந்த லிக்விடு எகைன் லோ ப்ரெஷர் லிக்விடாக கன்வெர்ட் ஆகி திரும்பி எங்கே போகுது, எவாப்ரேட்டருக்கு போகுது. எவாப்ரேட்டர் தான் என்ன பண்ணும், இருக்கிற அந்த ஹீட்டை அதையும் அப்சர்வ் பண்ணிட்டு என்ன அந்த இடத்த கூல் பண்ணிட்டு அந்த அப்சர்வ் பண்ணுறது ஹீட் ஆகி அந்த ஹீட் என்ன பண்ணோம்னா வேப்பராக திரும்பி லிக்விட் வேப்பராக மாறி எகைன் எங்கே போகுது, கம்ப்ரஷனுக்கு போகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரு ரெஃப்ரிஜரண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னா லோ பாயிலிங் பாயிண்ட்ல இருக்கணும், ஈஸியாக ஆவி ஆகணும். அட் த சேம் டைம் அது ஈஸியாக திரும்பி லிக்விடாக மாறணும். இந்த கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு லிக்விட், அதாவது இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்னது உள்ள ரெஃப்ரிஜரண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுன்னு அர்த்தம். இந்த கண்டிஷன் இல்லாமல் இருக்கிறத நம்ம ரெஃப்ரிஜரண்ட்டாக சூஸ் பண்ண முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா அதோட நேச்சர் திரும்பி லிக்விடாக மாறலைன்னா நமக்கு இங்கே சைக்கிள் ஃபார்ம் ஆகாது. சொல்றது புரியுதுங்களா? இதான் ரீசன். ரைட், நெக்ஸ்ட் எடுக்க போகிறேன். இந்த ஸ்கிமெட்டிக் டயக்ராம் பாருங்க. இது ஏன் இந்த டயக்ராமை போட்டிருக்கேன் அப்படின்னா இது ஒரு கார் ஏசி, அதுக்கு தான் டயக்ராம் போட்டிருக்கேன். என்ன திரும்பி சொல்றேன்னு வச்சுக்காதீங்க. இது வந்து அந்த கார் ஏசி. இதை நீங்க பார்க்க அடுத்து உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிச்சிடும். இந்த டயக்ராமை நீங்க ஒன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா கார் ஏசி ஒர்க் பண்றதை எல்லாருமே ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சொல்றதை கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம எடுத்த உடனே இந்த சைக்கிள் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு சொல்லியிருக்கிறேன், இந்த கம்ப்ரஸர் தான். இந்த கம்ப்ரஸர் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஓகேங்களா? கம்ப்ரஸர்ல ஆரம்பிக்குது. இப்போ கம்ப்ரஸர்லாம் ஆரம்பிக்கணும்னா இதுக்கு முன்னாடி இந்த கம்ப்ரஸருக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்ப்ரஸருக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ரிஜரண்ட் உள்ளர நமக்கு போர் பண்ணியிருக்கணும். ஒரு சின்ன டியூப் மாதிரி வச்சிருப்பாங்க, அந்த டியூப்ல ரெஃப்ரிஜரண்ட் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ரெஃப்ரிஜரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்த உடனே கம்ப்ரஸ் பண்ணும். இது வந்து ஒரு ஸ்வாஷ் பிளேட் கம்ப்ரஸர்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் அடுத்து வேற வழியாக இருக்கு, அடுத்ததுல பார்க்கலாம். இந்த ஸ்வாஷ் பிளேட் கம்ப்ரஸர் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற ரெஃப்ரிஜரண்ட்டை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கம்ப்ரஸ் பண்ணி அனுப்பும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்லிடுறேன், திரும்பியுமே நான் சொல்ல விரும்பல. இந்த கம்ப்ரஸ் என்ன பண்ணும், ஹை ப்ரெஷரா ஹை டெம்பரேச்சரா எங்க அனுப்பும்னா அப்படியே உள்ளர வந்து கண்டென்சருக்குள்ள அனுப்பும். இந்த கண்டென்சர்ல டியூபுக்குள்ள போயிட்டு வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த டியூப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளர, அதாவது எப்படின்னா அந்த டியூப் வந்து சைஸ் சின்னதாக இருக்கணும். ஏன்னா சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் ப்ரெஷர் இருக்காது. ஸோ அப்போ ப்ரெஷர் வேணும்னா நமக்கு டியூபோட சைஸ் என்ன ஆகணும், சின்னதாக தான் இருக்கணும். ஓகேங்களா? சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கணும். இப்போ இந்த டியூப் என்ன பண்ணுது, இந்த ரெட் டியூப்பை பார்த்துக்கோங்க. இந்த ரெட் டியூப் இதுக்குள்ளார போகுது. அப்போ ரெட் டியூப்குள்ளே யார் போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹை ப்ரெஷர் ரெஃப்ரிஜரண்ட் உள்ள போயிட்டு இருக்கு. இது போயிட்டு ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏரியா தான் சார் ஃபின்ஸ். ஓகேங்களா? இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப் தான் ஃபின்ஸ். இந்த ஃபின்ஸோட வேலை என்னன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், ஒரு டீ ஆத்தர் தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட் இன்க்ரீஸ் பண்ண இங்க ஒரு ஃபேன் இருக்கு பாத்தீங்களா, அவுட் சைட்ல இருந்து ஏர் இங்க உள்ள வருது. இது உள்ள வரும்போது அந்த ஏர் இங்க படுது. அப்ப ஏர் படும்போது இந்த ஒவ்வொரு டியூப்லயும் என்ன பண்ணும், அதை கூல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். எப்படி கூல் பண்ணும், அது எப்படி ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் கூல் பண்ணுது அப்படின்னா காரணம் என்னன்னா நம்ம ஹீட் டிரான்ஸ்ஃபரை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அதுக்கு தான் இந்த ஃபின்ஸையும் இந்த டியூபையும் நம்ம என்ன பண்றோம், வளைச்சு வச்சிருக்கோம். அப்ப இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட் அதிகப்படுத்தும் போது அப்ப என்ன கான்செப்ட்னா இங்க ஏற்படும். அப்ப எல்லா இடத்துலயும் அட் அ டைம்ல ஏற்படும் போது அது இமிடியேட்டா என்ன பண்ணும், கூலாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்ப இமிடியேட்டா கூலாக ஆரம்பிச்சுன்னா அப்ப அது ஏற்கனவே வர்றது ஹை ப்ரெஷரு ஹை டெம்பரேச்சரு, அதை சடனா கூல் பண்ணும்போது அது என்ன ஆயிடுது, லிக்விடா மாறிடுது. அந்த லிக்விட் தான் இப்போ எங்க போகும்னா இந்த ட்ரையருக்கு போகும். இந்த ட்ரையரை பத்தி நம்ம இது வரைக்கும் பேசல, இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த சர்க்கியூட்ல ட்ரையர் வந்து மெயின். ஓகேங்களா? நம்ம அதுல ஜஸ்ட் சைக்கிள் தான் பார்த்தோம். இப்போ நம்ம காரோட சர்க்கியூட்டை பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த ட்ரையரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வர லிக்விட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லிக்விட் கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்கும். இந்த லிக்விடோட மெயினான கான்செப்ட் என்னன்னா இந்த லிக்விடை இந்த ரிசீவருக்கு போன உடனே இது என்ன பண்ணும்னா இந்த லிக்விட்ல ஏதாவது சம் வேப்பர் தப்பிச்சு வந்துருந்துச்சுன்னா இதை ஃபுல்லாக என்ன பண்ணிக்கும், இதை ஃபில்டர் பண்ணிடும். அதே மாதிரி ஃபில்டர் பண்ணி வேற ஏதாவது உள்ளர வந்து டஸ்ட் மிஸ்ட் ஏதாவது உள்ள வந்துச்சுன்னா அதையும் இது கிளீன் பண்ணி அழகாக என்ன பண்ணும், இந்த லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் எக்ஸ்பான்ஷன் வால்வுக்கு போயிடும். ஓகேங்களா? இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வு இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. இந்த வால்வு இல்லாம சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது. அப்ப இந்த வால்வுக்கு இன்னொன்று பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வால்வு. இது வந்து இப்படி TXV சொல்லுவாங்க.
தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வால்வ். ஓகேங்களா, அது பேர் டிஎக்ஸ்வின்னு சொல்லுவாங்க. இந்த வால்வு என்ன பண்ணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கார்ல ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேர் உள்ள உட்காந்துருக்கோம்னு வச்சுங்களேன். 2 பேர் உள்ள உட்காந்தா 2 பேருக்கு தேவையான ஒரு கூலிங்கை அது கொடுக்கணும். அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வ்லேருந்து அந்த ரெஃப்ரிஜரண்ட் போகும். எதுக்கு போகும்? நம்ம எவாப்ரேட்டருக்கு போகும். இப்போ நமக்கு ஜஸ்ட் உள்ளர இன்னொருத்தவங்க வர்றாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அது நமக்கு லோடு அதிகமாக போகுது. சொல்லுவாங்கல்ல ஏசியின் லோடு. இப்போ ஒரு 10க்கு 10 ரூமில் ஒரு 100 பேர் உட்காந்து ஏசி ஒர்க் ஆகலன்னு நம்ம சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 100 பேருடைய இன்டீரியர் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏசியால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு லோடு அதிகம். அப்போ நம்மளால என்ன பண்ணாது, அந்த ஏசி எவ்வளோதான் ஒர்க் ஆனாலும் அங்கே கூலிங்கை ப்ரொவைட் பண்ணாது. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். அப்போ அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். அப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வ் என்ன பண்ணோம்னா உள்ள இருக்க லோடை பொறுத்து தான் என்ன பண்ணும், இந்த ரெஃப்ரிஜரண்ட்டை உள்ளே அனுப்பும். இந்த ரெஃப்ரிஜரண்ட் எங்கே போகுது அப்படின்னா இந்த ப்ளூ டியூப்ல போகுது. பார்த்தீங்களா, இந்த ப்ளூ டியூப்ல லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் லிக்விடு இந்த ப்ளூ டியூபுக்குள்ளார போகும். இந்த ப்ளூ டியூபோட வேலை என்னன்னா எவாப்ரேட்டர் என்ன பண்ணும், இதான் கேபின் ஏரியா. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதான் நம்ம அதாவது அப்படின்னா இந்த காரில் வந்து இங்கே டிரைவர் இருப்பாங்க, இங்கே பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, பேக் சைடில் உட்காந்துருப்பாங்க, மொத்தம் 4 பேர் வச்சுங்களேன். இந்த கேபின் ஏரியாக்குள்ளே போகும்போது ஃபர்ஸ்ட் அந்த சில்னஸை யாருக்கு பார்ப்பாங்கன்னா ஃப்ரண்ட்ல உள்ளவங்க டிரைவர் தான் அந்த ஏசியினுடைய முதல் சில்னஸை உணர்வாங்க. ஓகேங்களா, ரெண்டாவது உள்ளவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஏசி போகும். காரணம் என்னன்னா அந்த அதை கூல் பண்ணுறதுக்கான டைமிங் அதை எடுத்துக்கும். ஓகேங்களா, ரைட். அப்போ அந்த கூல் பண்ண டைமிங் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நம்ம இங்கே அனுப்புகிற ரெஃப்ரிஜரண்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ரெஃப்ரிஜரண்ட் உள்ளே அனுப்பும் பொழுது அந்த அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு ஃபின்ஸ் ஒன்று உள்ளே இருக்கும். ஓகேங்களா, இதில் மெயினாக ஒரு ப்ளோயர் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த ப்ளோயர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ளோயரு உள்ள அந்த கேபின் ஏரியாவில் உள்ள ஹீட்டை, அதாவது கேபின் ஏரியாவில் உள்ள ஹீட்டான அந்த ஏர்லாம் என்ன பண்ணும்னா அப்படியே அப்சர்வ் பண்ணி வெளில இழுக்கும். அப்போ ஹீட்டான ஏர்லாம் என்ன பண்ணும், இல்லை வர 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 இந்த இடத்த போல அந்த ஹீட்டான ஏர் வந்து உள்ள படப்பட அந்த ஹீட்டான ஏர் உள்ள அந்த லிக்விட் எப்படி இருக்கு, கூலிங்காக இருக்குது. ஐ மீன் என்னது, லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் குறைய இங்கே இருக்கிற ஏரில் உள்ள டெம்பரேச்சரை ஃபுல்லாக அது என்ன பண்ணிக்கும், அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நம்ம உள்ளார கொடுக்கும்போது அந்த ஏர் வந்து கூல்டு ஏராக உள்ளே போகும். கிளியராக சொல்கிறது இப்படி தான். உள்ளே கொடுக்கும்போது என்ன பண்ணும், கூல்டு ஏராக உள்ளார அது போகும். அப்போ அந்த ஏர் கூலிங் உள்ளே வர 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 என்னது, இந்த ரெஃப்ரிஜரண்ட் உள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இந்த ரெஃப்ரிஜரண்ட்ல ஏன் நான் சொன்னேன்ல லோடுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெஃப்ரிஜரண்ட் ஆக்ட் ஆகும்னு சொன்னேன். இந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வால்வு நிறைய பேருக்கு இது தெரியாது. இது இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வுன்னு சொல்லுவோம். அது என்ன பர்பஸ்? நார்மலாக எக்ஸ்பான்ஷன் வால்வு என்ன சொல்லிடுவோம், ஜஸ்ட் லோ ப்ரெஷர் லிக்விட், அதாவது எப்படின்னா ஒரு லிக்விட் இருக்குன்னா அந்த லிக்விட் என்ன பண்ணுவோம், ஹை ப்ரெஷர் லிக்விட லோ ப்ரெஷர் லிக்விட மாற்றி எவாப்ரேட்டருக்கு அனுப்பும். இதான் சொல்லுவோம். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் ஒரு சின்ன ஒரு டியூப் மாதிரி போகும். அந்த டியூப்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பல்பு ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் பல்புன்னு சொல்லுவாங்க. இந்த பல்பு என்ன பண்ணும்னா இந்த பல்புக்குள்ளார நமக்கு ஒரு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேஸை ஃபில் பண்ணியிருப்பாங்க. என்ன கேஸ்னா நம்ம எதை யூஸ் பண்ணுறோமோ ரெஃப்ரிஜரண்டா அதே தான் இதுலேயும் ஃபில் பண்ணியிருப்பாங்க. நம்ம இங்கே ரெஃப்ரிஜரண்டா என்ன யூஸ் பண்ணோம், R134A ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அதே சேம் ரெஃப்ரிஜரண்டை இங்கேயும் என்ன பண்ணுறாங்க உள்ளார வச்சிருப்பாங்க. அந்த ரெஃப்ரிஜரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே நான் சொன்னேன்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயப்ராகம் வால்வ் மாதிரி இருக்கும், இங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பல்பில் அதாவது எவாப்ரேட்டர்லேருந்து வெளில போகுது பார்த்தீங்களா, இப்போ இந்த எவாப்ரேட்டர்லேருந்து வெளில போகிற அந்த இது எப்படி இருக்கும், ஹீட்டாக தான் வெளில போகும். அப்போ இந்த ஹீட்டு அதிகமாக இருக்க அப்போ இந்த ஹீட்டை அதிகமாக போகுதுன்னா என்ன காரணமாக இருக்கும், அதிகமாக உள்ள கூல் பண்ணுது. அப்போ அதிகமான ஹீட்டான ஏரை அது உள்ளேருந்து வெளில எடுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதிகமான ஹீட்டான ஏர் எடுக்குதுன்னா இந்த பல்பில் இது பட்ட உடனே இங்கே உள்ள அந்த ரெஃப்ரிஜரண்ட் என்ன பண்ணும், ஆவியாகி இது வழியாக ப்ரெஷரைஸ் பண்ணி இங்கே போய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டயஃப்ராம் பார்த்தீங்களா அதை ப்ரெஸ் பண்ணும். அதை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு நார்மலாக போகிற ரெஃப்ரிஜரண்ட்டை விட அதிகப்படியான ரெஃப்ரிஜரண்ட் இது வழியாக உள்ளே போகும். சரிங்களா, அதிகப்படியான ரெஃப்ரிஜரண்ட் என்ன பண்ணும், இது வழியாக நமக்கு உள்ளே போகும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே எவாப்ரேட்டர்லேருந்து வெளில போகிற அதிகப்படியான இந்த ஹீட்டுனால ஏன் ஹீட் வெளில போகுதுன்னா அந்த அளவுக்கு உள்ள ஆளுங்க இருக்காங்க, அந்த அளவுக்கு என்ன லோடு உள்ளே போயிட்டு இருக்கு. அந்த லோடுனால தான் இந்த டெம்பரேச்சர் அதிகமாக போகுது. அப்போ இந்த டெம்பரேச்சர்னால இங்கே இந்த ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு உள்ள அந்த ரெஃப்ரிஜரண்ட் என்ன பண்ணும்னா ஆவியாகி இந்த 1 mm இது வந்து 1 mm தான் இருக்கும் இந்த டியூப். சரிங்களா, 1 mm டியூப் வழியா இந்த இடத்துக்கு போய் இங்கே உள்ள அந்த டயஃப்ராகமை கீழ் நோக்கி அழுத்த ஆரம்பிக்கும். கீழ் நோக்கி அழுத்தும் போது நார்மலாக ஒரு லிக்விடை வர கொஞ்சம் அதிகப்படியான லிக்விட் இது வழியாக போகும். சரிங்களா, இது வழியாக உள்ளே போகும். அப்போ இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உள்ளே உட்காந்துருக்கேன் காருக்குள்ளார, நான் ஒருத்தர் மட்டும் தான் உட்காந்துருக்கேன். இப்போ இன்னொருத்தவங்க 3 பேர் வந்து ஏசி விடும்போது டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்துட்டு அங்கங்கே உட்காந்துருக்காங்கும் போது இப்போ அவங்களோட லோடை வந்து அதுக்கு தெரியும். அப்போ என்னன்னா அவங்களோட ஹீட்டு உள்ளே ஆடாயிடுச்சு. அப்போ ஹீட்டு உள்ளே ஆடாயிடுச்சு அப்படின்னா இங்கே நமக்கு அந்த ஹீட்டை இங்கே எதுக்கு வரும், இந்த இடத்துக்கு தான் வரும். அப்போ இந்த ப்ளோயர் என்ன பண்ணும், அந்த ஹீட்டான ஏரை உள்ளே எடுத்துகிட்டே இருக்கும். அப்போ நிறையா ஹீட்டை உள்ளே இழுக்க அப்போ உள்ள லோடு அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம அதிகமாக அந்த இடத்த கூல் பண்ணணும்னு நினைக்கும். அதுக்கு தான் இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வு வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, இது பேர் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வால்வுன்னு பேர்.
ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதா? இதுதான் வந்து நம்ம சொல்ல வந்த மெயினான விஷயம். ஓகேங்களா? இதை நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். மெயினாக இந்த ஸ்கிமெட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இங்கே ஒரு கூலிங் ஃபேன் இருக்கும். இந்த ஃபேன் எப்படி ஒர்க் ஆகும்னா ரேடியேட்டரில் உள்ள அந்த பெல்ட் ட்ரைவ் மூலியமாக ஒர்க். ரேடியேட்டர் ஃபேன் தான் ஆக்சுவலாக ரேடியேட்டருக்குள்ள ஃபேன் தான் இது. அந்த ஃபேன் தான் நம்ம இதுக்கு மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுறோம். ரேடியேட்டருக்கு ஃப்ரண்டில் தான் இந்த என்ன வச்சிருக்காங்க, இந்த கண்டென்சர் யூனிட்டே வச்சிருப்பாங்க. சொல்றது இப்போ ரேடியேட்டருக்கு ஃப்ரண்ட் சைடு இருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் இந்த கண்டென்சர் யூனிட்டே அவங்க வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். இந்த கம்ப்ரஸர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ரஸரில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஒரு புள்ளி. இந்த புள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளச் ஒன்று இருக்கும். இதுக்கு மேலே ஒரு பெல்ட் ட்ரைவ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த பெல்ட் ட்ரைவை எதில் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினுடைய மெயின் ஷாப்ல கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பெல்ட் ட்ரைவ் இன்ஜினுடைய மெயின் ஷாப்ல கனெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன நடக்கும்னா இந்த சைக்கிள் ஆன் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அது ஆன் ஆக ஆரம்பிக்கும். சரி ரைட்டு. எப்போ இது ஆன் ஆகும்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே ஆன் ஆகுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வண்டி மூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம ஏசி ஆனுன்னு சொல்லுவோம். அதாவது ஆன் ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ண உடனே இது வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு எலக்ட்ரிக் கிளச். இது எப்படி இருக்குன்னா ஒரு எலக்ட்ரிக் கிளச்சில் மேட் பண்ணியிருப்பாங்க. அந்த எலக்ட்ரிக் கிளச் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நார்மலாக இருக்கும்போது டிசேகண்ட் பண்ணிடும். நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த கிராங்க் ஷாப்ல உள்ள பவரையும் இந்த பெல்ட் புள்ளி டிரைவ்ல உள்ள பவரையும் இந்த பெல்ட் டிரைவ் மூலமா கனெக்ட் பண்ணும். எப்போ கனெக்ட் பண்ணும்? நம்ம ஸ்விட்சிங் ஆன் த ஏசி பட்டன். ஓகேவா? அந்த ஏசி பட்டன் எப்போ ஆன் பண்றோமோ அப்பதான் இது கனெக்ட் பண்ணும். அதுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணாது. அப்போ கனெக்ட் பண்ண உடனே நமக்கே தெரியும் காருக்கு லோடு அதிகமாக போகும். அப்போ கார் லோடு அதிகமாக போகும்போது நமக்கு தெரியும். நார்மலாக ஒரு கார் வச்சுக்கோமே, அது என்ன கார் அப்படின்னா ஸ்விஃப்ட் டிசைர் வச்சுக்கோம். ஸ்விஃப்ட் டிசைர் வந்து ஒரு ஒரு அது என்ன பண்ண ஒரு லிட்டருக்கு வந்து 18 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா ஏசி போட்டால் என்ன ஆகும்? ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ரெடியூஸ் ஆகும். என்ன காரணம்? லோடு. அப்போ அந்த இன்ஜினோட லோடு எதுக்கு போகுதுன்னா கம்ப்ரஸருக்கு போகுது. கிளியரா? ஓகேங்களா? ரைட். நான் நெக்ஸ்ட் ஸ்லைடை மாத்துறேன். இதெல்லாம் வந்து இந்த காம்பனன்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கம்ப்ரஸர், கண்டென்சர், எவாபரேட்டர், எக்ஸ்பான்ஷன் வால்வு, ரிசீவர், ட்ரையர், ரெஃப்ரிஜரண்ட் அண்ட் வேரியஸ் சென்சர்ஸ். அஷன் கேட்குதுல்ல அஷன்? ஓகே ஓகே. ரெஃப்ரிஜரண்ட் அண்ட் வேரியஸ் சென்சார். இப்போ இந்த இடத்துல சென்சார்னு சொல்றாங்களே, இந்த சென்சார்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழங்காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் இல்லாமல் தான் நம்ம ஏசியெல்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? இந்த சென்சார் இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அட்வான்ஸுக்காக யூஸ் பண்ணுறோம். முதல்ல சென்சார் நிறைய சென்சார் இருக்கும். ஓகேங்களா? இந்த சென்சார்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக இருக்குன்னா ஒவ்வொன்றுக்கும் சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சென்சார் சென்ஸ் பண்ணும். எப்படி சென்ஸ் பண்ணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு மழை பெய்யுது, நமக்கு விண்ட்ஸ்கிரீனில் தண்ணி போடுதுன்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கு சில கார்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட் கார்லாம் அந்த சென்சாரே யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா அந்த விண்ட்ஸ்கிரீனில் மழை பெஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக வைபர் போகும். பார்த்துருக்கீங்களா? இது ஒரு சென்சார். இது மாதிரி எக்கச்சக்கமான சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இங்கே ஏசிக்கு என்னென்ன சென்சார் யூஸ் பண்ணுவாங்கன்னா டெம்பரேச்சரை பேஸ் பண்ண சென்சார் இங்கே தேவைப்படும். ஓகேங்களா? நான் சொல்கிற சென்சார்லாம் பார்த்துக்கோங்க. சன் லோடு சென்சார் நம்ம சென்சார் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஏர் டெம்பரேச்சர் சென்சார். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஹியூமிடிட்டி சென்சார். ஹியூமிடிட்டினா என்ன சொல்லுவாங்க? ஈரப்பதம். உள்ள இருக்கிற ஈரப்பதத்தை அந்த சென்சார் சென்ஸ் பண்ணிட்டு சொல்லும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏசி மூவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி சென்சார். ஏர் எப்படி ஏருடைய குவாலிட்டி எப்படி இருக்கு, எந்த ரேஞ்சை பொறுத்து ஏர் குவாலிட்டி இருக்குங்கிறத டிசைட் பண்ணி அதுக்கு ஒரு சென்சார் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த சென்சார் எல்லாமே வித்தின் அந்த ஏசி பார்ட்ஸ்குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா CO2 சென்சார். உங்களுக்கு தெரியும் CO2 லெவல் உள்ள அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு நமக்கு பிரச்சனை. அப்போ அந்த CO2 கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சென்சார் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ட் ஸ்கிரீன் ஃபாகிங் சென்சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மழை காலத்தில் விண்ட் ஸ்கிரீன் என்ன பண்ணும்? மேலே பூத்து போகும். பார்த்துருக்கீங்களா? அப்போ பூத்து போகும்போது நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளாம் சொல்லுவோம் ஹீட்டர் போடுங்கம்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஹீட்டர் சொல்ல முடியாது. அது வந்து எப்படின்னா டீஃபாரஸ்ட் இருப்பாங்க. ஓகே, டீஃபாரஸ்ட் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. அந்த சுவிட்சை நீங்கள் போட்ட உடனே என்ன பண்ணணும்னா உள்ளெல்லாம் ஏசி வராது. அந்த ஃப்ரண்ட்ல உள்ள லைட்டா இந்த கார் விண்ட் ஸ்கிரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதான் உங்க கார் அப்படின்னா இந்த கார்ல விண்ட் ஸ்கிரீன் இருக்குன்னா இந்த விண்ட் ஸ்கிரீன் இந்த கேப்ல மட்டும்தான் ஏசி வரும். இப்போ நம்ம விண்ட்ஸ்கிரீன்ல வந்து இது மாதிரி ஃபாக் அப்படியே என்ன பண்ணுது அங்கங்க நமக்கு பரவி இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க மட்டும் இந்த ஏசி ஆன் பண்ண உடனே என்ன பண்ணும்னா இந்த ஃபாக் அப்படியே கிளியர் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இந்த ஃபாக் எப்படி நம்ம வந்து எரேஸ் பண்ணி போகுதோ அதே போல அந்த என்ன பண்ணும் அந்த ஃபாக் எல்லாம் இதாகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு யூஸ் பண்றதா வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் ஸ்கிரீன் ஃபாகிங் சென்சார்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சென்சார் வச்சிருப்பாங்க. இந்த சென்சார் என்ன பண்ணும்? விண்ட் ஸ்கிரீன்ல படிஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு சொன்ன உடனே அது என்ன பண்ணலாம்? அது இன்னும் அட்வான்ஸா வந்துருச்சு இந்த விஷயம்லாம். ஓகேங்களா? அடுத்து ரெயின் சென்சார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ மழை காலம் இருக்குது. நீங்க மழை காலத்துல நீங்க ஏசி போடுறீங்கன்னு வச்சுங்களேன். வெளில மழை பெய்யுது. அப்ப கண்டிப்பா வெளில உள்ள அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கும்? சென்சார் மூலமா தெரிஞ்சுக்கும். வெளில மழை பெய்யுது. அப்ப இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏசியை கண்ட்ரோல் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு கேபினுக்குள்ள உங்களுக்கு வந்து நமக்கு முக்கியமே கேபின்ல உள்ள மக்களுக்கு கம்ஃபர்ட்டான ஒரு ஏசியை ப்ரொவைட் பண்ணணும். எப்படி உள்ள டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். உள்ளர நல்ல ஒரு ஈரப்பதத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதிகமான ஈரம் உள்ள போகக்கூடாது. ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் சுத்தமான காற்றை உள்ள அனுப்பணும். அந்த கூலிங்கை எப்போதும் அது ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த 4 விஷயத்தையும் அது என்ன பண்ணும்? ஏசி
அந்த ஏசி பார்த்துக்கணும். அப்போ அதுக்கு ஒர்க் நிறையா இருக்குது. அப்போ அந்த நிறைய ஒர்க்குக்காக தான் இந்த சென்சார்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சென்சார்ஸ் எல்லாம் பற்றி நான் டிஸ்பிளேல பண்ணலை, நான் சொன்ன சென்சார் மட்டும்தான். மெயினான சென்சார் என்ன, ஹியூமிடிட்டி சென்சார், ஏர் குவாலிட்டி சென்சார், CO2 சென்சார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் ஸ்க்ரீன் ஃபாகிங் சென்சார், ரெயின் சென்சார். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு இதுதான் அந்த கம்ப்ரஸர் யூனிட். ஓகே, அந்த கம்ப்ரஸர் யூனிட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் செக்ஷனாக காமிச்சிருக்கேன். இந்த கட் செக்ஷனில் இதுதான்ப்பா பிஸ்டன். ஓகேங்களா? இந்த ஸ்வாஷ் பிளேட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாஷ் பிளேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த பிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு பிஸ்டன். எங்கே பிஸ்டன் இருக்குது? இந்த இருக்கு பாருங்க, இதுதான் நமக்குடைய பிஸ்டன். இந்த பிஸ்டன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்வாஷ் பிளேட்டு அப்படியே ஒரு ஆஃப் ரொட்டேஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த ஆஃப் ரொட்டேஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ரெஃப்ரிஜரண்ட் உள்ளதை ஹை ப்ரெஷராக மாற்றிட்டே இருக்கும். அப்போ பாருங்க, ப்ளூ கலரில் உள்ளது லோ ப்ரெஷர், ரெட் கலரில் உள்ளது ஹை ப்ரெஷர். இந்த ஹை ப்ரெஷர் வந்து என்ன பண்ணுவோம், டேரெக்டாக எங்கே போகும் அப்படின்னா வெளில போய்டும். எங்கே போகும்? கம்ப்ரஸர்லேருந்து அடுத்து எங்கே போகணும்? கண்டென்சருக்கு போகணும். ஓகேங்களா? இதுதான் இந்த கிளச் சொன்னல, எலக்ட்ரிக் கிளச் சொன்ன பார்த்தீங்களா? இந்த கிளச்சோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கேஜ் டிஸ்எங்கேஜ் தான். நார்மலாக கிளச் என்ன பண்ணும், கியர் பாக்ஸையும் நமக்கு அதாவது இன்ஜினையும் கியர் பாக்ஸையும் கனெக்ட் பண்ணது பார்த்தீங்களா? அதே போல் இந்த கிளச் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்ப்ரஸரையும் நமக்கு கிராங்க் ஷாஃப்ட்ல உள்ள மோட்டரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த கிராங்க் ஷாஃப்ட்ல உள்ள அந்த மெயின் ஷாஃப்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த கிளச்சை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கிளச்சை எலக்ட்ரிக் கிளச் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது உள்ள எல்லாமே எலக்ட்ரிக் தான். அப்போ எலக்ட்ரிக் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த கிளச் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்து நம்ம கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து பவர் எடுத்துக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிடும். ஐ மீன் ரொட்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ரொட்டேஷன் பண்ண இங்கே இருக்கிற இந்த ஸ்வாஷ் பிளேட் என்ன பண்ணும், ரொட்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்வாஷ் பிளேட்டு மாறி போயிட்டு இருக்கும். எப்படின்னா இந்த ஸ்வாஷ் பிளேட் எப்படி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். இதான் அந்த பிளேட்டு. ஃபர்ஸ்ட் இது நகரும், அப்புறம் இது நகரும். அப்போ இது மாறி ரொட்டேஷனில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த இடத்துல உள்ள அந்த ரெஃப்ரிஜரண்ட்டை லோ ப்ரெஷராக ஹை ப்ரெஷராக சேஞ்சஸ் பண்ணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்வாஷ் பிளேட் கம்ப்ரஸர்னு இந்த கம்ப்ரஸருக்கு பேர். அடுத்தது இதுதான் இந்த கண்டென்சர் நம்ம க்ளோஸில் பார்க்கும்போது இப்படி தான் தெரியும். ஓகேங்களா? அதை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளார இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு டியூப். இந்த டியூபுக்குள்ளே தான் நமக்கு என்ன போகுதுன்னா அந்த லிக்விட் போகுது. அப்போ இந்த டியூபுக்குள்ளே லிக்விட் போணுச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக கூலிங் ஆகும் அப்படின்னு. நீங்கள் கேட்கலாம் உள்ளே போகிறதுக்கு டைம் எடுத்துக்குமே. ஏன்னா இது சைக்கிள் தான், கண்டினியூவாக போயிட்டே இருக்கும், யாருமே நிற்காது. அப்படிங்கும்போது நமக்கு உள்ளே போகிற அந்த ஈக்குவலுக்கு அந்த உள்ளே போகிற அந்த லிக்விடுக்கு ஏற்ற மாதிரியோ லிக்விடோட வேப்பருக்கு ஏற்ற மாதிரியோ நமக்கு என்ன நடக்கும், கூலிங் அங்கே ப்ரொவைட் ஆகிட்டே இருக்கும். அப்போ தான் ஃபேஸு சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ரைட். அடுத்தபடியாக இதுதான் நமக்கு ரிசீவர் ட்ரையரு. இதை கட் செக்ஷன் காமிச்சிருக்காங்க. இதோட வேலை என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது எப்படின்னா நமக்கு ரிசீவர் ட்ரையர் எங்கே இருக்குது அப்படின்னா கண்டென்சர்லேருந்து வெளில வருது பார்த்தீங்களா, அந்த லிக்விடில் வேப்பர் எது இருந்துச்சுன்னா அந்த வேப்பரை ஃபுல்லாக கீழே வடிகட்டிடும். இங்கே ஸ்ட்ரெயினர் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணும், வேப்பரை வடிகட்டிட்டு நல்ல ஒரு லிக்விடை மட்டும்தான் என்ன பண்ணும் உள்ளே அனுப்பும். அப்போ அனுப்பும்போது அதுக்கு என்னென்னா ப்ரெஷர் எப்படி இருக்கும்னா லோ ப்ரெஷராக தான் உள்ளே அனுப்பும். ஓகேங்களா? ப்ரெஷர் குறைஞ்சி தான் இருக்கும். அதாவது கண்டென்சர்லேருந்து வர்றதே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், ப்ரெஷர் நார்மலாக இருக்கும். அந்த ப்ரெஷர் ரிசீவருக்கு வந்தோடனே அந்த ரிசீவர் ப்ரெஷரும் குறைஞ்சிடும். உள்ளே உள்ள அந்த கண்டாமினேட்டர் பார்ட்டிகல், அது ப்ரெஷர் குறையதோ இல்லையோ உள்ள அந்த டஸ்ட்டு வேறு ஏதாவது பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு இல்லை ஏதாவது வேப்பர் உள்ளே இருக்குன்னா அந்த வேப்பர்லாம் ஃபில்டர் பண்ணிவிடும். அப்போ வேப்பர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த வேப்பர் திரும்பி உள்ளே போகும். அப்போ நமக்கு கூலிங் வந்து கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் இந்த வேப்பரை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணி இங்கேயே எடுத்துருவோம். அப்போ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வெளில அனுப்பிடுவோம். ஓகேங்களா? அதுதான் ரிசீவர் ட்ரையருங்கிறாங்க. ட்ரையர்னா ட்ரையாக அனுப்புறது. ஓகேங்களா? ரைட். இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வு, இந்த ஹீட் சென்சிங் டியூப், இந்த டியூப் தான் நான் சொன்ன தெரியுமா, ஒரு பல்புன்னு சொன்ன தெரியுமா, இதுதான் அது. இந்த பல்பு வந்து எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, எவாபரேட்டரோட அவுட் சைடில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரிங்கு இது இன்லெட்டு. இது வழியாக நமக்கு என்ன பண்ணும், இந்த லிக்விட் வரும். என்ன லிக்விட் வரும், லோ ப்ரெஷரில், அது ஹை ப்ரெஷர் லிக்விட் இது வழியாக வரும். இதுக்கு உள்ளே வந்தவொடனே இந்த லிக்விட் இதுக்கு போகும்போது எப்படி போகும், லோ ப்ரெஷராக வெளில போகும். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த லோ ப்ரெஷரை வெளில போகிறத தீர்மானிக்கிறது யாருன்னா இந்த பல்பு தான். அதாவது எவ்வளோ தூரம் இந்த ரெஃப்ரிஜரண்ட் வெளில போகுமோ இந்த பல்பு சொல்லிடும். இப்போ உள்ள 4 பேர் வந்திருக்காங்க, கொஞ்சம் ஹீட்டை அதிகப்படுத்தணும்பா அப்படின்னா இந்த பல்பு சொன்னோடனே இந்த பல்புலேருந்து கண்ட்ரோல் போய் இந்த டயப்ராகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயப்ராகம் கீழ் நோக்கி புஷ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஸ்ப்ரிங் டென்ஷனுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது இந்த வழி ஓப்பன் ஆகி இந்த வழியிலேருந்து ரெஃப்ரிஜரண்ட், ஹை ப்ரெஷர் ரெஃப்ரிஜரண்ட் இந்த வழியாக போய் லோ ப்ரெஷர், அதாவது ஹை ப்ரெஷர் லிக்விடு லோ ப்ரெஷர் லிக்விடாக கன்வெர்ட் ஆகி வெளில போகும். இப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வுக்கு அப்புறம் அது எங்கே போகும், டைரெக்டாக எக்ஸ்பான்ஷன் வால்வுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே போகும், எவாபரேட்டர் தான் போக போகுது. ஓகேங்களா? இதான் எவாபரேட்டர். இந்த எவாபரேட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார் இருக்குது பார்த்தீங்களா, ஓகேண்ணா, இதான் நமக்கு காருடைய டேஷ்போர்டு. இங்கே நமக்கு டிரைவிங் பண்ணுறதுக்கு ஸ்டேரிங் இருக்குதா, இது டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டில் ஏசி வெண்டு வச்சுருப்பாங்களா, இந்த ஏசி வெண்டுக்கு இந்த கீழே தான் என்ன இருக்கும், இந்த எவாபரேட்டர் இருக்கும். ஓகேங்களா? இந்த எவாபரேட்டர் என்ன பண்ணும், உள்ள ஒரு ப்ளோயர் மோட்டர் வச்சுருப்பாங்க. அந்த ப்ளோயர் மோட்டர் இந்த ரூமில் உள்ள அந்த எல்லா ஹீட்டையும் என்ன பண்ணிக்கும்,
அப்படியே அப்சர்வ் பண்ணி இந்த எவாபரேட்டருக்கு வரும். இந்த எவாபரேட்டர்லையும் டியூபாக இருக்கும், அதுலேயும் ஃபின்ஸ் இருக்கும். அப்போ இந்த ஃபின்ஸும் டியூபும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவாபரேட்டரில் உள்ளார போகிற அந்த லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, லோ ப்ரெஷர் லிக்விட் இருக்குங்களா, லோ ப்ரெஷர் லிக்விடு, அதாவது இந்த ரெஃப்ரிஜரேட்டர் லோ ப்ரெஷர் லிக்விடு உள்ள வர இந்த கேபினில் இருக்கிற, அதாவது இங்கே தான் கேபின் இருக்கும், இந்த கேபினில் இருக்கிற ஹீட்டை என்ன பண்ணும்னா உள்ளே வாங்கிக்கிட்டு இந்த கேபினை கூல் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, அப்போ கேபினை கூல் பண்ணும். அப்போ எப்படின்னா அந்த ப்ளோயர் மோட்டர் எப்படி வந்து உள்ள ஹாட்டான ஏரை இழுத்து இந்த இது கொடுத்தோ, திரும்பி அந்த ப்ளோயர் மோட்டர் என்ன பண்ணும், கூல் பண்ண ஏரை அப்படியே என்ன பண்ணும், கேபினுக்குள்ளே அனுப்பும். ஸோ அப்போ ஹாட்டான ஏரு இந்த எவாபரேட்டரில் பட்டு வெளில போகும், அந்த கூலான ஏரு கேபினுக்குள்ளார போகும். ஓகேங்களா, இப்போ இந்த லிக்விட் என்ன பண்ணும், கூல் பண்ண இந்த லிக்விட் ஏதாவது மாறிட்டு இருக்கும், அதிகப்படியான ஹீட்டாக மாறிட்டு இருக்கும். அப்போ கூல் பண்ண இந்த லிக்விட் என்ன பண்ணும், வேப்பராக கன்வெர்ட் பண்ணும். அந்த வேப்பர் டேரெக்டாக எங்கே போகும்னா லோ ப்ரெஷர் வேப்பராக கம்ப்ரஸருக்கு போகும். இந்த சைக்கிள் திரும்பி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, இதான் அந்த ப்ளோயர் மோட்டர். ஓகேங்களா, ஃப்ரண்டில் இருக்கும். அடுத்தது திரும்பி அந்த டயக்ராம் போட்டிருக்கேன், உங்களுக்கு புரியறதுக்காக டயக்ராம் எக்ஸ்பிளைன் திரும்பி போட்டிருக்கேன். இந்த ஃபேனு அந்த கண்டென்சர் எல்லாம் அப்படியே திரும்பி போட்டிருக்கேன் பாருங்கள், எல்லாம் நான் திரும்பி சொல்ல விரும்பலை. இதான் அந்த டயக்ராம். இதான் வந்து நமக்கு அந்த டேஷ்போர்டு. டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த டேஷ்போர்டில் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த பார்த்தீங்களா, இது ஃப்ரண்ட்டு, இது ரியர். இதெல்லாம் இதுக்கு போட்டிருக்காங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸில், அது கிளாஸுக்கு கீழே வந்து இந்த நமக்கு ரெஃப்ரிஜரேஷன் ஆன் ஆகும். இது ரியர் கிளாஸில், அதாவது எங்கே அதாவது நமக்கு அதாவது ஃபாக் படிக்குதுன்னு வச்சுக்கலாம், இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும், சரியாயிடும். இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது 2 முக்கியமான சிம்பிள். இது வந்து எப்படின்னா உள்ள ஏரையை திரும்பி ரீசைக்கிள் பண்ணுறது. எப்படின்னா ஹீட்டான ஏர் உள்ளே வரும், திரும்பி கூலான ஏர் போகும், திரும்பி அந்த கூலான ஏர் எடுத்து இப்படியே பண்ணிட்டு இருக்கும். இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு நன்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸரோட ஒர்க்கு குறையும். ஆனால் தீமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூஸ் பண்ணுற, அதாவது நம்ம சுவாசிக்கிறது திரும்பி நமக்கே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா, ஒரு லாங் போகிறவங்க இந்த மோடை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஏர், வெளிலேருந்து ஃப்ரெஷ் ஏர் வரும். அப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஏர் யூஸ் பண்ண கம்ப்ரஸரோடைய ஒர்க்கோட அதிகமாக இருக்கும். அப்போ கம்ப்ரஸர் ஒர்க்கோட அதிகமாக போக நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒர்க் அதிகமாக போக நமக்கு வந்து இதை ப்ரொவைட் பண்ணணும். ஆனால் நமக்கு உள்ள கூலிங் நமக்கு நல்லா இருக்கும். இன்னொரு சேம் டைம் என்ன நடக்கும்னா, நமக்கு எந்த வித பிரச்சனையும் அந்த ஏசினால வராது. நல்லா நம்ம கம்ஃபர்ட்டாக உணர்வோம். ஓகேங்களா, இது ஏசி ஆன் ஆஃப் சுவிட்ச் உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு அதாவது லெக் சைடுக்கு வேணுமா இல்லை ஃப்ரண்ட் சைடு நமக்கு ஃபேஸுக்கு வேணுமா, எல்லாம் மோடு சேஞ்ச் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். நான் எல்லாம் சொல்ல, கார் வச்சிருக்க எல்லாருமே இதை பார்த்துருப்பீங்க, நான் சொல்கிறதுன்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, இல்லை உள்ளது எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க, இங்கே ரியர் போட்டிருக்காங்க. இது வந்து சீட்டுக்கு, இது ஃப்ரண்ட்ஸ் எல்லாம், இது ஃபேனுக்காக மட்டும். ஓகேங்களா, வெறும் ஃபேன் மட்டும் போட்டால் போதும். அப்போ ஃபேன்னா என்னது, ப்ளோயர் மட்டும் சுற்றும், எதையும் ஏசி ஆன் ஆகாது, வெறும் ப்ளோயர் மட்டும் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இந்த 3 ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கம்பார்ட்மெண்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ஜோனு, இது பேக் சைடில் இருக்கிற நமக்கு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா பேசஞ்சர் ஜோனு. இப்போ இந்த ஜோனுக்குள்ளார நமக்கு வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் ஜோனு, இது செகண்டு, இது தேர்ட் ஜோன் வச்சுங்களேன். இந்த ஜோனுக்குள்ளார நமக்கு எல்லா இடத்துலையுமே கூலிங் ப்ரொவைட் ஆகணும், அதுதான் அந்த ஜோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதை நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டேன். ரைட், நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கண்ட்ரோல். அதாவது ஏர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றதான் இந்த இதில் சொல்ல போகிறாங்க. ஏர் இன்டேக் ஆகுது, ப்ளோயர் மோட்டர் ஒர்க் ஆகுது, மோட் ஆஃப் டோர்ஸ் இருக்குது, டெம்பரேச்சர் பிளெண்ட் இருக்குது. அதாவது ஏர் இன்டேக், ப்ளோயர் மோட்டர், மோடு. நான் ஏற்கனவே சொன்னதை நமக்கு இன்னும் என்ன பண்ணுறாங்க, இன்ச்சு பை இன்ச்சாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரொம்ப நமக்கு உள்ளெல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. இல்லை போட்டாங்க பாருங்க, ஃப்ரெஷ் ஏர் ஆர் ரீசர்க்குலேட்டட் ஏர், கேபின் ஏர். புரியுதுங்களா, ஃப்ரெஷ் ஏரையும் நீங்கள் உள்ளே இழுக்கலாம், ஆர் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண ஏரே திரும்பி உள்ளே இருக்கலாம். யூஸ் பண்ண ஏரே இழுத்தோம்னா கம்ப்ரஸர் ஒர்க்கு கம்மி, ஃப்ரெஷ் ஏர் உள்ள எடுத்தோம்னா கம்ப்ரஸர் ஒர்க்கு அதிகம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட், இதை ஹீட்டர் கோர் அண்ட் கேபின் ஹீட்டிங். இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹீட்டர் கோரை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, நார்மலாக முக்கால்வாசி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் இருக்குமாங்கிறது டவுட். ஏன்னா ஹெச்விஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இது நமக்கு, ஏன்னா ஹெச்விஎஸ்சி அதுவே பண்ணிக்கும். பட் நமக்கு ஹீட்டர் வேணும் அப்படின்னு வச்சுங்களேன், எக்ஸஸாக ஹீட்டர் வேணும்னா இந்த ஹீட்டர் கோரை அல்லது கேபின் ஹீட்டிங் உள்ளே இருக்கும். ஓகேங்களா, இந்த ஹீட் என்ன பண்ணணும்னா உள்ள இதை வந்து நம்ம ஹீட்டாக நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, ரைட். அட்வான்ஸ்டு ஹெச்விஎஸ்சி டெக்னாலஜிஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்னது தான் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். இப்போ இந்த சென்சார் மானிட்டர் கேபின் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி அட்ஜஸ்ட் செட்டிங் ஆட்டோமேட்டிக்கலி. இது சென்சாரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கிளைமேட் கண்ட்ரோலை நம்மளே டிசைட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஜோனல் கிளைமேட். ஓகேங்களா, இப்போ எப்படின்னா டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் செட்டிங் பார் டிரைவர் அண்ட் பேசஞ்சர். இப்போ டிரைவருக்கு ஒரு டெம்பரேச்சர் வைக்கலாம், பேசஞ்சருக்கு ஒரு டெம்பரேச்சர் வைக்கலாம். அப்போ வந்து ஜோனை நம்ம மாற்றினாலே போதும். டிரைவர் ஜோனுக்கு ஒரு டெம்பரேச்சரும் பேசஞ்சர் ஜோனுக்கு ஒரு டெம்பரேச்சர். இப்போ டிரைவர் எனக்கு கம்மியான டெம்பரேச்சர் இருந்தால் போதும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதாவது நமக்கு டிரைவருக்கு எனக்கு அதிகமான கூலிங் தேவையில்லை, லெஸ் கூலிங் இருந்தால் லெஸ் அமௌண்ட் ஆஃப் கூலிங் இருந்தால் போதும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், டிரைவருக்கு கம்மியாகும் பேசஞ்சருக்கு அதிகமாகும் நம்ம வச்சுக்கலாம். இதான் சோனல் கிளைமேட் கண்ட்ரோல். இதெல்லாம் பட்டனில் இருக்கும். ஏர் குவாலிட்டி சென்சர் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன்.
அந்த என்ன பண்ணும் உள்ள ஏர் போகிறது எந்த அளவுக்கு இருக்குது, மாஸ்டர் இருக்கா, டர்ட்டி இருக்கா, வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்குதா, இல்ல வேற ஏதாவது வந்து டாக்ஸிக் கேஸ் உள்ள இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணணும். இந்த செக் பண்ணாதான் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நமக்கு உள்ள நம்ம இருக்கிறது சேஃப்னு அர்த்தம். இது செக் பண்ணணும்னு வச்சுங்களேன், உள்ள இருக்கிறது நமக்கு டேஞ்சர்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா எந்த ஏர் உள்ள வருது போகுதுன்னு நமக்கு தெரியாம இருக்கும். சரிங்களா? அடுத்தது நமக்கு டைம் இல்லை, முடிய போது ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஹெச்பிஎஸ்சியோட ட்ரபிள் ஷூட்டிங்னா மோஸ்ட்லி என்ன இருக்கும் உங்களுக்கே தெரியும். இப்போ நார்மலாக சொல்லணும்னா என்ன இருக்கும், உள்ளர வந்து கோல்டு ஏர் இல்லை அப்படின்னா என்னவா இருக்கும், உள்ளர கேஸ் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். அதான் சொல்லுவாங்க பாசிபிள் ரெஃப்ரிஜரண்ட் லீக் ஆகுது அல்லது கம்ப்ரஸர் ஃபெயிலியர் ஆகுது. கம்ப்ரஸர் ஏன் ஃபெயிலியர் ஆகுது, அந்த பெல்ட் கட்டாக இருக்கும். ஓகேங்களா? பெல்ட் ஏன் கட் ஆகுது, நமக்கு என்ன அது இப்படியா ஓடி ஓடி அந்த பெல்ட் என்ன ஆகும், லூஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் வந்து பிரேக் ஆகி கீழே விழுந்துடும். ஸோ அப்போ கம்ப்ரஸர் பெல்ட் இல்லைனாலும் என்ன ஆகுது, நமக்கு உள்ள கூலிங் ப்ரொவைட் ஆகாது. கம்ப்ரஸர் கட்டாலும் ப்ரொவைட் ஆகாது, இந்த ரெஃப்ரிஜரண்ட் இல்லைனாலும் ப்ரொவைட் ஆகாது. சரி, ரெஃப்ரிஜரண்ட் ஏன் குறையுது, அது எவ்வளோ டைம் ஆவியாகி திரும்பி நமக்கு லிக்விடாக மாறும், அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணாது, அது அதோடைய நேச்சர் இழந்துரும் மீன்ஸ் பண்ண குறைஞ்சிரும். அளவு குறைஞ்சிட்டா நமக்கு உள்ளார வந்து சஃபிஷியன்டான ஹீட் இருக்காது, அது சஃபிஷியன்டான கூலிங் நமக்கு இருக்காது. ஓகேங்களா? வீக் ஏர் ஃப்ளோ. இப்போ கிளாக்டு ப்ளோவர் மோட்டர், இப்போ ப்ளோவர் மோட்டரில் ஏதாவது நமக்கு அடைப்பு இருக்குது, ஏதாவது நமக்கு வந்து கிளாக்னு வச்சுக்கலாம் உடஞ்சி போயிட்டுன்னு வச்சுக்கலாம், அப்போ நமக்கு என்ன ஆகாதுன்னா டர்ட்டியான ஏரை வந்து என்ன பண்ணும் உள்ளார, அப்போ ஏர் ஃப்ளோ வந்து ரொம்ப லோவாக ஆரம்பிச்சிடும். அடுத்தது அன்யூஷுவல் நாய்ஸ். இப்போ ஒரு ஏசி போடுறோம், கடற்கடன்னு சவுண்டு கேட்குது, அப்புறம் என்ன அர்த்தம், உள்ள வந்து இந்த கம்ப்ரஸரில் உள்ள பேரிங் ஏதாவது கட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இல்லை ஏதாவது நெட்டு லூஸ் ஆகிருக்கும். இதுதான் கான்செப்டாக இருக்கும். அடுத்தது ஓடாஸ்னா என்னன்னா ஸ்மெல். ஓகேங்களா? இப்போ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது சம்மந்தம் இல்லாத ஸ்மெல் உள்ள வருதா, அப்போ என்ன அர்த்தம், அப்போ எங்கேயோ ஏதோ லீக்கேஜஸ் இருக்குது, அதனால தான் நமக்கு உள்ளார வந்து என்னது அந்த ஸ்மெல் வருது அப்படின்ற அர்த்தம். ரைட்டுங்களா? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக்ஸ் டூல்ஸ். இந்த ஹெச்பிஎஸ்சி சிஸ்டம் நம்ம செக் பண்ணுறதுக்கு டூல்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. அந்த டூல்ஸ் பாருங்கள், அடுத்த ஸ்லைடில் இருக்கும், ஸ்லைடில் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேனிபோல்டு கேஜ் செட்டுன்னு ஒன்று இருக்கும். அடுத்து மல்டிமீட்டரு, ஸ்னிப் லீக் டிடெக்டர். இந்த கேஜ் செட்டை எதுக்குன்னா நமக்கு உள்ளர வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரண்டோட ப்ரெஷரை வந்து நம்ம செக் பண்ணிட்டு தான் உள்ளே போடணும். ரெஃப்ரிஜரண்ட் ப்ரெஷரை வந்து செக் பண்ணிட்டு தான் நம்ம ரெஃப்ரிஜரண்டை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்குள்ளே தான் மேனிஃபோல்டு கேஜ் செட்டுன்னு பேர். ரெண்டாவது மல்டிமீட்டர். உங்களுக்கு வெல் பேசர் எல்லாமே தெரியும். எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட் நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த மல்டிமீட்டர் தான் நம்ம சென்சார் அல்லது மோட்டர்லாம் கட்டர் என்ன ஆகுதா எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு உள்ளே தான் இந்த மல்டிமீட்டர். உங்களுக்கு அது தெரியும். அடுத்தது ஸ்னிஃபர் லீக் டிடெக்டர். அந்த லீக் டிடெக்டர் என்னன்னா அந்த ரெஃப்ரிஜரண்ட் எங்கேயாவது லீக் ஆகுதான் நம்ம செக் பண்ணணும். நமக்கு சில விஷயங்கள் கண்ணால் பார்த்தா தெரிஞ்சிடும், சில விஷயம் கண்ணால் பார்த்து தெரியாது, எங்கே லீக் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு கேஸ் மாதிரி தான் இருக்கும், நம்ம லீக் ஆகிறது தெரியாது. அப்போ நம்ம அதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா அந்த லீக் டிடெக்டர் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை சொல்லியிருக்காங்க. செக் சிஸ்டம் ப்ரெஷர் செக் பண்ணணும், எலக்ட்ரிக்கல் செக் பண்ணணும், டேமேஜ் எதாவது இருக்கா அப்படின்னு நம்ம அப்பப்போ நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் அந்த ட்ரிபிள் ஷூட்டிங் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த லீக் டிடெக்ஷனுக்கு வந்து டெக்னிக் இருக்குது. ஒன்று விஷுவல் இன்ஸ்பெக்ஷன், இன்னொன்று எலக்ட்ரானிக் லீக் டிடெக்டர், இன்னொன்று யூவி டை மெத்தட். விஷுவல்னா பார்த்த உடனே எங்கேயாவது லீக் ஆகுதான்னு செக் பண்ணுறது. அதாவது எலக்ட்ரானிக் லீக் டிடெக்டர் என்னது, அதாவது எங்கேயாவது நமக்கு இருக்குன்னா எலக்ட்ரிக் வச்சு நம்ம அதை செக் பண்ணிடலாம். டிடெக்ட் எஸ்கேப்பிங் ரெஃப்ரிஜரண்ட் ட்ரேசஸ் கேஸ். ஓகேங்களா? அதாவது எப்படின்னா எலக்ட்ரானிக்கை வச்சு நம்ம செக் பண்ணோம்னா எங்கேயாவது லீக் இருந்தால் அதை செக் பண்ணிட்டு போயிடலாம். யூவி டை மெத்தட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூவி லைட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? யூவி லைட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது அது எங்கேயாவது லீக் இருந்ததுன்னா அந்த லைட்டில் வந்து வேரியேஷன்ஸ் காமிக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3 விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ரெஃப்ரிஜரண்டர் எங்கேயாவது லீக் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு டைம் ரெஃப்ரிஜரண்டர் ஃபில் பண்ணுறதுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 600, அதாவது மினிமம் எவ்வளோ கேட்பாங்கன்னா 1000 வரைக்கும் கேட்பாங்க ஏசி ஃபில் பண்ணுறதுக்கு. அதாவது எப்படின்னா சார்ஜஸ் மட்டும் சொல்கிறேன், கேஸை ஃபில் பண்ணுறதுக்கான ரெஃப்ரிஜரண்டர் ஃபில் பண்ணுற சார்ஜஸ் வந்து 1000 வரைக்கும் கேட்பாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஹேண்ட்லிங் எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் இன் ஹெச்பிஎஸ்சி. அது உங்களுக்கு தெரியும், ஒயரிங்கை செக் பண்ணுறது, ப்ராப்பர் சிக்னல், இதை பற்றின விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. இது ஆப்டிமம் ஏர் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணணும், கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும், பிளாக்லாம் இல்லாமல் செக் பண்ணிக்கணும். அப்போ அதேமாதிரி ஃபில்டரை அடிக்கடி கழட்டி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மோட்டரில் வந்து இது டஸ்ட் படியாமல் பார்த்துக்கணும், மோட்டர் கரெக்டாக ரன் ஆகுதான்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தபடியாக இதுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம இது வரையும் பேசணும் பார்த்தீங்களா, அண்டர்ஸ்டாண்ட் கோர் காம்பனன்ட்ஸ், யூஸ் ப்ராப்பர் டூல்ஸ், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ், மெயின்டைன் ரெகுலர்லி. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ஹெச்விஎஸ்சி ட்ரபிள் ஷூட்டிங் ஆகாமல் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டோம் ஹெச்விஎஸ்சினா என்னன்னு பார்த்தோம், ஹெச்விஎஸ்சி காரில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம், அந்த ஹெச்விஎஸ்சியில் என்ன ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, அதை எப்படி தடுக்கலாம்னு பார்த்தோம். இது எல்லாமே நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த ஹெச்விஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம 4.0 எங்கே இருக்குது, அந்த மிஷின்ஸ் எங்கேயா இருக்குதா, இருக்குது இவர் சம்மந்தமாக இதை நடத்திட்டு இருக்காரு, அந்த 4.0 ஏதாவது இருக்குதா அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக இருக்குது. அந்த ரீசனுக்காக தான் நான் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணேன். ஓகேங்களா? அந்த டயக்ராம் இந்த காமிக்கிறேன் பார்த்துங்க. இதுதான் நம்ம 4.0 இருக்கிற ஹெச்விஎஸ்சி சிஸ்டம், டெமோ கிட் ஹெச்விஎஸ்சி சிஸ்டம் மோட்டரைஸ்டு ஒர்க்கிங். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்? இப்போ தான் ஞாபகம் வருது,
நம்ம இது வரைக்கும் என்ஜின்ல உள்ள பெல்ட்டுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்ல, இப்போ சொல்றேன் பாத்துங்க. நம்ம டாட்டால இருக்கிற டியாகோ கார் இருக்கு பாத்தீங்களா, அந்த காருக்கு எப்படி ஏசி ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் மோட்டர் வச்சா ப்ரொவைட் பண்றாங்க. அங்க வந்து இன்ஜின் கிடையாது. உனக்கு தெரியும் நம்ம என்னது காரை பொறுத்த வரைக்கும் அது பேட்டரி காரு. அதுக்கு பேட்டரி காருக்கான எது கிடையாது, நமக்கு கன்வென்ஷனல் இன்ஜின் கிடையாது. அதில் வந்து கிராங்க் ஷாஃப்ட் இதெல்லாம் கிடையாது. அப்போ அதை நம்ம பார்க்கணும்னா அதுக்கு ஒரு எலக்ட்ரிக் மோட்டரை ப்ரொவைட் பண்ணி அதையும் நம்ம பேட்டரிலேருந்து சார்ஜை வாங்கிக்கணும். சார்ஜை வாங்கிக்கிட்டு அதை என்ன பண்ணணும், நம்ம ரன் பண்ணணும். அப்போ அந்த எலக்ட்ரிக் மோட்டரை வச்சு ரன் பண்ணுறது தான் இந்த டெமோவை காமிச்சிருக்காங்க. இது ஒரு மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இந்த மோட்டரு, இது கம்ப்ரஸரு, இது கண்டென்சரு, இது நமக்கு கேபினுக்குள்ள எவாபரேட்டரு, இது வந்து ட்ரையர் யூனிட். சரிங்களா, இவ்வளோதான் விஷயம். இது நம்ம இருக்குது எல்லா ஐடியிலுமே இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை செக் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, இதை போட்டு பாருங்க, ஒர்க் ஆகும். நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம், இது ரன் ஆகுது. சரிங்களா, நீங்கள் செக் பண்ணி பாருங்க, கம்ப்ரஸர் ஒர்க் ஆகும். இதை பிரித்து பார்க்கலாமான்னு தெரியல, பட் நம்ம ட்ரை பண்ணி வேணால் பிரித்து பார்க்கலாம். உள்ள கம்ப்ரஸர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோதான். எதுவும் டவுட்ஸ் இருக்குது? இப்போ இது வரைக்கும் நான் நடத்துனது நான் கொஞ்சம் வேகமாக போன மாதிரி இருக்கும். ஏன்னா என்னுடைய ஸ்பீச்சே கொஞ்சம் வேகமாக தான் நான் போவேன், ஸ்லோவாக பேச மாட்டேன். என் பேச்சு புரியலை இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள், நம்ம கேட்டுக்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். உனக்கு காலை விழுந்துச்சா எல்லாமே கிட்ட? ஓகேவா கிளாஸு? உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? மைண்ட் பண்ணிக்கலாமா? டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றேன்.